ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ. மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜே. வீக்ஷாவனே விஜயகோட்டிவிமானமத்யே வேதாந்தமுருக்யமபிநித்யமசேஷதృశ్யம் ஹ்ருத்தாபநாசனசரஸ்தடபாரிஜாதம் வீரராகவமஹம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீபூமிலாலிதபதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்யபுவனாவனயோகநித்ரம் ஸ்ரீசாலிஹோத்திர சிரசாத்ருதஹஸ்தபத்மம் ஸ்ரீவீரராகவ விபும் ஸ்ரயதாம் மனோ மே. பந்திருக்கும் மில்விரலால் பாவை பணிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. நாகத்தனை குடந்தை வெக்காதிருவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். ஸ்ரீமதே கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீரராகவ பரபிரம்மனே நமஹ. மூன்றாவது நாளாக திரியவுள் என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். போன உபன்யாசத்திலே பார்த்தபோது எம்பெருமான் வைத்திய வீரராகவனுக்கும் மது கைடவன் சொல்லக்கூடிய அசுராலுக்கும் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மிகவும் கோரமான பயங்கரமான யுத்தம் நடந்து வந்ததுன்னு பார்த்தோம். அந்த யுத்தத்துக்கு பயந்து கொண்டு பஞ்சபூதங்களும் கூட செயல்படாமல் இருந்தன அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அதனால லோகமே ஸ்தம்பிச்சு போச்சு. யாக ஹோமாதி காரியங்கள் எல்லாம் நடக்கல. உலகிலே மங்களமான சப்தங்களே காதுல விழல. எப்போ யாருக்கு என்ன நடக்குமோன்னு எல்லாரும் பயத்துல நெருப்பு கட்டிண்டு பயந்துட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சம்பிரவருத்தே மகாயுத்தே ந ஜயாபஜயௌ ததா விஜயஸ்த்வே கதா விஷ்ணோராசீத் பலவதः பிரபோஹ. பெருமாள் ஜெயிச்சேரா, இவா ஜெயிச்சாளா, யார் பக்கம் வெற்றி யார் பக்கம் தோல்வி அப்படின்னே தெரியாத அளவுக்கு பெருமாள் அடிக்க அடிக்க இவாலும் சமானமா பெருமாளுக்கு ஈடுகட்டி பெருமாள் அடிச்சுண்டு வரா. அப்படி யுத்தமானது எப்போது என்ன நடக்குமோன்னு தெரியாம தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற சமயத்திலே ஒரு நாள் பெருமாள் மது கைடபன் ரெண்டு பேரையும் ஒரே சாயா சாச்சுட்டார். அவ ரெண்டு பேரும் பெருமாளுடைய வீரத்துக்கு பெருமாளுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய பலத்துக்கு தங்களை மேலும் ஈடு கொடுக்க முடியாமல் அப்படியே ஒரு மரம் சாயறாப்புல சாஞ்சு போயிட்டா, தோத்து போயிட்டா. பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்ணல. அவ நீங்க பலவானா நாம் பலவானான்னு பெருமாளோட நடத்தின யுத்தத்திலே பெருமாள் தான் தான் வீரன், தான் தான் பலவான், தான் தான் வீரர் ராகவன் என்பதை நிரூபித்து அவ பெருமாளிடத்திலே பலம் இழந்தவர்களா செயலிழந்தவர்களா தோத்து போய் கீழே சாஞ்சா. இன்னும் அவ போகல. சரி, நீயா நானா பார்த்துடலான்னு ஒரு வீரன் இன்னொரு வீரனோட ரீதியா சண்டை போடுன்னு இருக்கிறச்ச அவன் உடம்புல இருக்கிற சக்தி போயிடுத்து, பலம் இழந்து அவன் ஊழ்ந்துட்டான்றதுக்காக இந்த நேரத்திலே அவனை அடிப்பது கூடாது, அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெருமாள் விட்டுட்டு, சரி என்ன ஆறுது பார்க்கலாம் மேல அப்படின்னு ரிஷி சொல்றச்ச, ததோ மதுரதி கிருதோ கதாமுத்யம் யவேகவான் ஜதான கருடம் பூயோ யுத்தாய சமுபஸ்திதா. தோத்து போயிட்டா, மேல சண்டை நடக்கல. சரி, இவா நம்மிடத்திலே ஈடு கொடுக்க முடியாமல் ஊழ்ந்துட்டான்னு பெருமாளும் பேசாம போய் அவருடைய காரியத்தை பார்த்துட்டு அவர் இருந்தார். இந்த மதுவும் கைட்டபனும் பெருமாளிடத்திலே நாம தோத்துட்டோமே, இதுக்கு மேலேயாவது திருந்தி ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு இருந்திருந்தாளானா, மாறி இருந்தாளானா, கடைசி பட்சமா பேசாம இருந்திருந்தாலானாலும் பெருமாள் அவளை விட்டுட்டு இருப்பார். அதோட நிக்காம மது என்ன பண்ணினா, கொஞ்சம் அப்படியே ஆயாசப்படுத்திண்டு கொஞ்சம் இலப்பாத்திண்டு நல்லா சாட்டுக்கிட்டு உடம்ப தேத்திண்டு கொஞ்ச நாள் நினைச்சு வருந்தலாம். எப்பேற்பட்ட வீரம், எப்பேற்பட்ட யுத்தம் பண்ணக்கூடிய மகா பராக்கிரமசாலிகள் நாமளும் கைடப்பணும். நம்மள இந்த சுவாமி இப்படி பண்ணிட்டாரு, லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறச்ச
ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நம்ம 2 பேரோட சேர்ந்து ஒருத்தனா மோதினது இல்லாம நம்மள சாய்க்கவும் சாச்சுட்டானே, இது நமக்கு எவ்வளவு அவமானம், இனிமேல் லோகத்துல நம்மளை யார் மதிப்பா, நமக்கு என்ன மரியாதை உண்டு அப்படின்னு கேவலமான ஒரு மனசிலே ஒரு எண்ணம் வரவே திரும்பவும் பெருமாளை தாக்கணும் அப்படின்னுட்டு வேகமா தன்னுடைய கதை ஆயுதம் கையில எடுத்துட்டு வரான். கதையை கையில எடுத்துட்டு பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார், பெருமாளை தாக்கணும்னு வரான். பக்கத்துல பெருமாளுடைய வாகனமான கருடாழ்வான் கருத்மான் எழுந்தருள் இருக்கார். ஓங்கி பெருமாள் அடிக்க போனவன் நடுவுல இருந்த கருடன் மேல ஒரு அடி அடிச்சான். தன்னுடைய அடியவனான தன்னுடைய வாகனமான கருடனை இந்த மது கைட்டப்பா 2 பேரும் அந்த ஆயுதத்தை வச்சு அடிக்கவே பெருமாளுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இது நாள் வரைக்கும் நீயா நானா பாத்துடலான்னு என்னோட மோதினீங்கோ, சரின்னு நானும் உங்களுக்கு சமானமா யுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருந்தது, பண்ணிட்டு இருந்தேன், ஒரு லீலையா பண்ணினேன். எப்போது என்னுடைய அடியவனான எப்போதும் என்னை பிரியாமல் இருப்பவனான கருடன் மேல கையை வச்சுங்களோ இப்பவே உங்க கதையை முடிக்கிறேன்னு பெருமாள் யோசிக்கல, எழுந்து அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. தனக்கு உச்சகட்ட கோபம் வந்துடுத்துனா என்ன பண்ணுவாரோ அந்த காரியத்தை பண்ணினார். தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கோட்டி சூரியன்களையும் விஞ்சக்கூடிய பிரகாசமும் சக்தியும் தேஜஸும் உடைய சுதர்சன ஆழ்வான பார்த்து ஒரு ஏவினர் பெருமாள். அப்படி ஆச்சரியமான ஜுவாலையோட கூட நல்ல கோபத்தோட நல்ல வேகத்தோட சுழன்று வரக்கூடிய சக்கராயுதம் இந்த மதுவையும் கைடவனையும் உங்க கதையை முடிச்சே தீருவேன் அப்படின்னு துரத்திட்டு இவா என்ன பண்ணினா, பெருமாள் சண்டை போட்டா பதிலுக்கு நம்முடைய வீரத்தை காட்டி நாம சண்டை போட்டோம், இது என்ன விசேஷமா ஏதோ ஒரு சக்கரம் துரத்திண்டு வரதே, அதை நாம என்ன பண்ண முடியும், அதுவானா நம்மள ஒரு க்ஷணம் கூட நிக்க விடாம யோசிக்க விடாம துரத்துறது, அதுல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணினா, இந்த 3 லோகத்திலே அவ ஓடி ஒளியாத இடமே இல்லை. எங்கெங்கயோ போறா. சமுத்திரத்துக்குள்ள போய் நுழையறா, சமுத்திரத்துல அப்படியே ஒளிஞ்சுக்கலாம், அங்க எப்படி சக்கரம் வருதுன்னு பாக்குறா. இவா போய் ஒளியிற க்ஷணம் தான் அடுத்த க்ஷணம் சுதர்சனம் பின்னாடி வந்து நிக்கிறது. சரி, மலையில இருக்கக்கூடிய குகைகள்ல போய் ஒளியலான்னு பாக்குறா, அங்கேயும் க்ஷண நேரத்துல சுதர்சன ஆழ்வான் வரேன். அந்த மாதிரி பல இடங்கள்ல போய் இவா என்னென்னமோ பண்ணி எங்கெங்கயோ ஒளியணும்னு பார்த்தா, நதிக்குள்ள ஒளியறா, தீர்த்தத்துக்குள்ள ஒளியறா, வனத்துக்குள்ள போய் ஒளியறா, எங்க ஒளிஞ்சாலும் அடுத்த க்ஷணம் சுதர்சன ஆழ்வான் பின்னால வந்து நிக்கிறார். பார்த்தா இந்த சக்கரத்துக்கிட்ட இருந்து நாம தப்பிக்கவே முடியாது போல் இருக்கு. ஆகையினாலே எங்கிருந்து புறப்பட்டோமோ இந்த சக்கரத்தை யார் ஏவினாலோ அங்க போய் அவனிடத்திலே தஞ்சம் போகலாம் அப்படின்னுட்டு திரும்ப அப்படி இப்படி சுத்தி எத்திசையும் உழன்றோடி இறைத்து விழும் காகம் போல்னு சுவாமி தேசிகன் சாதித்தது போல இவா எங்க இருந்து புறப்பட்டாலோ அந்த வீக்ஷாரண்ய கஷேத்திரத்துக்கு திருவள்ளூருக்கே வந்து சேர்ந்தா. வந்தபோது கூட அந்த சக்கரத்தினிடத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சுட்டு வந்தாலே தவிர மனம் மாறி திருந்தி வரல. ஆகையினாலே இவாள சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பின சுதர்சன சக்கரமும் ஓயல, தன்னுடைய காரியத்தை நிறுத்தல. இவா திருவள்ளூர்ல போய் உழுந்தது கூட கேவலம் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தானே தவிர எம்பெருமானுடைய சுதர்சனருடைய கருடனுடைய பிரபாவத்தை தெரிந்து கொண்டு பண்ணது தப்புன்னு உணர்ந்து மனம் திருந்தி மாறுவதற்காக அல்ல. இது பெருமாளுக்கும் தெரியும், அந்த சுதர்சன ஆழ்வானுக்கும் தெரியும். அதனால பெருமாள் பார்த்தார், வந்து உழுந்தா, வந்த க்ஷணத்துல சுதர்சன ஆழ்வானை கொண்டு இவாளுடைய கதையை முடித்தார். சுதர்சன சக்கரம் இவா 2 பேருடைய கழுத்தை சீவித்து அப்படியே வாழை மரம் கொலை சார்ந்து தரையில விடாப்பல 2 பேரும் விழுந்தா. 2 பேரும் அந்த க்ஷணத்திலேயே பிராணன் விட்டுட்டா. இப்படி மது கைட்டவர்கள் 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணி பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பல நல்லவா பயந்துண்டும் நடுங்கிண்டும் கஷ்டப்பட்டு இருந்த அந்த கஷ்டங்களையெல்லாம் எம்பெருமான் ஆச்சரியமா தீர்த்து வைத்தான். தீர்த்து வச்சுட்டு பெருமாளுக்கு ரொம்ப வருஷ காலம் மகா வீரர்களான இவா 2 பேரோட யுத்தம் பண்ணின கலைப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாலிஹோத்திர மகர்ஷியானவர் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு சேவை சாதிக்கணும். ஆகையினாலே 2த்தையும் சேர்த்து ஒரு வியாஜமா வச்சுட்ட பெருமாள் அந்த கலைப்பு தீர படுத்து கொண்டு ஆயாசமா உடம்பு வழியெல்லாம் போக நன்னா படுத்து தூங்கணும். ஒரு 2 நாள் தூங்கினா நன்னாயிடும் சுவாமி, அப்படி இருக்க உடம்பு அப்படின்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னுடைய கலைப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு காரணம். இன்னொன்னு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற சாலிஹோத்திர மகர்ஷிக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பது இன்னொரு காரணம். இதற்கும் மேலே மகாவீரர்களான மது கைட்டபாலை பெருமாள் வெற்றி வாகை சூடினார், அவளை ஜெயிச்சார் பெருமாள். அதனால பெருமாள் பக்கம் விஜயம் வந்துடுத்து, அவா பக்கம் அபஜயம், அவளுக்கு தோல்வி இவனுக்கு வெற்றி. தன்னுடைய வெற்றின்னு சொல்லக்கூடிய விஜயத்தை உலகத்திலே பிரகாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக விஜய கோட்டி விமானம் என்கிற விமானத்தின் நிழலிலே படுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பெருமாளுடைய சங்கல்பம் ஒண்ணும். இப்படி 3 காரணங்களை பற்றி எம்பெருமான் இந்த வீக்ஷாரண்ய வனத்திலே
புண்ணியாவர்த்த கஷேத்திரத்திலே ருத்தாபநாசன தீர்த்த கரையிலே இருக்கக்கூடிய மடுவுக்கு வந்து சேருகிறார். அங்கு சாலிஹோத்திர மகரிஷியானவர் ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு வருஷம் தை அமாவாசை அன்னைக்கு ருத்தாபநாசனி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு அன்ன ஆகாரம் நிதிரை இல்லாமல் ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ண வேணும் அப்படின்னு தபஸை ஆரம்பித்தவர் அடுத்த தை அமாவாசை அன்னைக்கு ஒரு வயசான பிராமணனா விருத்த பூசுரகான்னு புராணம் வர்ணித்தது போல பெருமாள் அங்கே வந்து சேர்றான். வந்து சேர்ந்த பொழுது எம்பெருமானுக்கு ஆகாரம் படைக்கிறார். வந்தது பெருமாள்னு பெருமாளும் சொல்லிக்கல, இவருக்கும் தெரியாது. இன்னும் ஒரு வயசான முதியவரா வயசான பிராமணரா வந்தார்னு தான் சொல்லிருக்கு புராணம். சாப்பிடுறதுக்கு என்ன வேணும், என்ன இருக்கோ கொடுங்கோ. சாலிஹோத்திரம் அதாவது சம்பா நெல்லை கொண்டு ஹோமம் பண்ணி அந்த யாகத்தினுடைய பிரசாதமா அதனுடைய பலனாக பிறந்தவர். அதனால சாலிஹோத்திர ரிஷின்னு பெயர் இவருக்கு. அவர் சாப்பிடுறதும் அதுதான் சாப்பிடுவார். இந்த சாலின்னு சொல்லக்கூடியது சம்பா நெல். அந்த நெல்லை வந்து அப்படி யுத்த காலத்துல போர்க்கள பேர் என்ன விவசாய நிலத்தில இருந்து அப்படி வந்து நெல் எங்கெல்லாம் போட்டு குவியலா அடிக்கிறாலோ அங்க சிந்தி செதறி கிடக்கக்கூடிய நெல் தானியங்களை கொண்டாந்து அதை உலக்கையில குத்தி உரல்ல போட்டு உலக்கையில இடிச்சு அந்த அரிசியை கொண்டுதான் தலையை பண்ணி சாடக்கூடிய வாழலாம். பணம் சம்பாதிக்க மாட்டா, பணத்தை கொடுத்து வாங்கி வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது இவாளுக்கு. அது அவளுடைய தர்மம். அந்த மாதிரி சிந்தி கிடந்த சம்பா நெல்லை எல்லாம் கொண்டாந்து அதை அரிசியாக்கி அந்த அரிசியை மாவாக்கி அதோட கூட தேன் அதெல்லாம் கலந்து ஒரு பிஷ்டபாகம் ஆச்சரியமான ஒரு மாவு பலகாரத்தை பண்ணி அதை 4 பாகமா பண்ணினார். ஒரு பாகம் அதிதிக்கு, மத்த பாகம் தனக்கு பசிக்கு தன் குடும்பத்துக்குன்னு வச்சுண்டார். இந்த வந்த விருந்தாளி பசிக்கிறது சாதம் கொடுன்னு கேட்டா தன் நண்டு இருந்த இந்த மாவு பிரசாதத்தை கொடுத்தார், வாங்கி சாட்டார். எனக்கு போரலையே இன்னும் கொடு, இன்னொன்னும் கொடுத்தார். போரலைன்னு இருந்த மொத்தத்தையும் சாட்டார். இருக்கிற அத்தனையும் சாட்டா விட்டு தான் பசி தீர்ந்தது. சரி நான் வரேன்னு கிளம்பி போயிட்டார். அதே மாதிரி இவர் இன்னைக்கு சாப்பிடணும்னு பகவத் சங்கல்பம் இல்ல, நாமளும் நம்மள குடும்பமோ இன்னைக்கு சாப்பிடணும்னு பெருமாள் திருவுள்ளம் இல்ல. அதனால திரும்ப இந்த தபஸ் ஆரம்பிக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு திரும்ப இவர் அப்படி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் பெருமாள் இந்த 3 சங்கல்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்பவனாக திரும்ப அந்த விருத்த பிராமணரா அதே கோலத்திலே ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேரறார். இது என்ன சுவாமி சண்டை போட்டார், அவ கதையை முடிச்சார், ஆயாசம் வந்துடுத்து, உடனே வந்து ரிஷிக்கு சேவை சாதிச்சுட்டு உடனே படுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா, நாமெல்லாம் மனுஷா, நமக்கு ஒரு வருஷம்னு சொல்லக்கூடிய 365 நாளா இருக்கிறது. இது மனுஷயானம், மனுஷமானம் அப்படின்னு பெயர் இதற்கு. தேவர்களுக்கெல்லாம் தேவமானம் அப்படின்னுட்டு நம்முடைய ஒரு வருஷம் தான் அவளுக்கு ஒரு நாள்னு பார்க்கிறோம். ஆகையினால எம்பெருமானும் தேவன், ரிஷிகள்லாம் தேவதைகளுக்கு சமானமானவா. அதனால அவளுடைய காலத்திலே அது ஒரு வருஷம் கிடையாது. இன்னைக்கு வந்தார், சாட்டார், போனார், திரும்ப நாளைக்கு வந்தார், ஆயாசமா இருக்குன்னு படுத்துட்டார், சேவை சாதிச்சுட்டார். அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வித்தியாசம். நாம சாதாரண மனுஷாலானபடினாலே நமக்கு ஒரு வருஷமா தெரியுது, அவ்வளவுதான். அப்படி வந்தார், வந்து படுத்துட்டார். அது எப்படின்னு புராணத்திலே ரிஷியானவர் மேலும் ராஜாவுக்கு சொல்கிறார். இப்படி பகவான் அங்க வரான், வந்து என்ன பண்ணினா, பிரம்மா முதலான தேவர்களை காட்டிலும் பெரிய மகானாக ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவனுக்கு மட்டுமே உள்ள 6 குணங்களோடு கூட எம்பெருமான் வீரராகவன் மது கைடபாலோடு பண்ண யுத்தத்திலே ஏற்பட்ட சிரமம் தீர்வதற்காக, சாலிஹோத்திர மகர்ஷிக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக, விஜயகோட்டை விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டு தன்னை தேடி வருகிற பக்தர்களுக்கெல்லாம் விஜயம்னு சொல்லக்கூடிய வெற்றியை தர வேண்டும் என்பதற்காக அந்த ரிஷிக்கு வயசான பிராமணனா சேவை கொடுக்கறது போல சேவை கொடுத்து, அவரிடத்திலே வாங்கி சாப்பிடுவது போல சாப்பிட்டு, அவரிடத்திலே கொஞ்சம் அனுமதி கேட்டு படுத்துக்கிறது போல படுத்துண்டு தன்னுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரிஷியினிடத்திலே வந்து, சுவாமி உங்களுடைய ஆசிரமத்துல படுத்துக்கலாமா அப்படின்னு ரிஷியினிடத்திலே அனுமதி கேட்கிறார். படுத்துக்கோங்க. எங்க படுத்துக்கிறது, யாம் உறைவதற்கு உரிய உள் எவ்வுள் அப்படின்னு கேட்கிறார். இங்க படுத்துக்கோங்க அப்படின்னா, இவன் பகவானாச்சே, இவன் எப்ப எப்படியெல்லாம் மாறுறானோ அதுக்கு அனுகுணமா அதுக்கு தகுந்தாற் போலே இவனுக்கு முன்னமே வந்து தன்னை மாற்றிக்கொள்பவன் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன். ரிஷி இங்க படுத்துக்கோ அப்படின்னுட்டு இந்த சுவாமிக்கு ஒரு வயசான பெரியவரா வந்த பெருமாளுக்கு கையை காட்டினர். அது ஒரு திண்ணை. அந்த திண்ணை யாருன்னு பார்த்தா சாட்சாத் திருவனந்தாழ்வான். அந்த திண்ணையே திருவனந்தாழ்வானா மாறி இருக்கு. வயசான பெரியவர் நேர போனார், படுத்துட்டார், தடிய பக்கத்துல வச்சுட்டார். ரிஷி போய் பாக்குறார், இது என்ன ஆச்சரியம்னு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஆதிசேஷன் பேர்ல மார்பல மகாலட்சுமியோடு கூட
தொப்புள்ளேர்ந்து பிரம்மா தோன்ற அந்த பிரம்மாவுக்கு ஞானோபதேசம் பண்ணக்கூடிய முத்திரையை இடது கையிலே வைத்துக் கொண்டு எம்பெருமான் வலது கையிலே தடியை ஏந்தி கொண்டு களைப்பு தீர அப்படியே ஆயாசமா படுத்துட்டு இருக்கான் சுகம்மா. பார்த்தார், எம்பெருமானே போன வருஷமே எனக்கு வந்து சேவை சாதித்தது நீதானா, நான் தான் உன்னை நீதான் பெருமாள்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேனா, இந்த முறையும் தெரிந்துக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு என் மேல அதிகமான கருணை கொண்டு தன் அடியாருக்கு இனியன் என்பது போல நான் தேடி வந்து உன் கையால வாங்கி சாப்பிட்டாலும் நான் தான் பெருமாள்னு நீ தெரிஞ்சுக்கல, சரி இந்த முறை வரேன் இப்பயானும் தெரிஞ்சுப்பேன்னு பார்த்தா இப்பவும் தெரிஞ்சுக்கல, இதுக்கு மேலையும் நான் உன்னை சோதிக்க விரும்பல, உன் கையால வாங்கி சாட்டேன், உன் நாத்திலேயே படுத்துண்டு உன்னை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னுடைய அடியவனான எனக்கு இனியவனாக எம்பெருமானே நீ இறங்கி வந்து என் ஆசிரமத்திலேயே படுத்துண்டு பிராட்டிமாரோடு கூட நான் தான் பரம்பொருள் என்பதை காட்டிக்கொண்டு இங்கு பிரம்மாவுக்கு ஞானோபதேசம் பண்ணி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நீர்மை, இது என்ன கருணை, இது என்ன இரக்கம் அப்படின்னு இந்த ரிஷி கண்ணுல கண்ணீர் மல்க பெருமாளை கை கூப்பி சேவிக்கிறார். கவலைப்படாதே, இங்க வா உட்கார்ந்துக்கோன்னு வயசான பெரியவாள் எல்லாம் முடியாம படுத்துட்டு இருக்கா. வயசுல சின்ன பசங்களை அவளை போய் பார்த்து பேசுறா அப்படின்னா அவ ஆசையா பக்கத்துல உட்கார்த்தி வச்சுக்கிறது போல என் பக்கத்துல வாடா குழந்தை உட்கார்ந்துக்கோ அப்படின்னு தன்னுடைய தலைமாட்டிலே ரிஷியை அமர வைத்துக் கொண்டு ரிஷி கண்கள்ல ஜலத்தை உதிர்த்துண்டு கைய கூப்பி அஞ்சலி பண்ணிண்டு பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கேன் உனக்கு, நீ ஏன் கலங்கர கவலைப்படாதேன்னு சொல்வது போல ரிஷியினுடைய தலையை சேர்த்து அணைச்சுண்டு பெருமாள் தன்னுடைய வலது திருக்கையாலே தடியை ஊனிக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஆச்சரியமாக இந்த சேவைக்காகத்தான் பதரிகாசிரமத்திலிருந்து புறப்பட்டு வீக்ஷாரண்ய கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார் சாலிஹோத்திரர். இதுக்காகத்தான் 2 வருஷம் அன்னாகாரம் இல்லாமல் தபஸ் பண்ணினர். இப்போது அவருடைய ஜென்மா சாபல்யம் அடைந்தது. இன்னும் அவர் மோட்சத்துக்கு போல, ஆனா மோட்சத்துக்கு சமானமான ஆனந்தம் இங்கேயே கிடைச்சுடுத்தவருக்கு. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி ஆச்சரியமா சாதிப்பார், நாம எல்லோரும் சமாசிரயணம் வரன்யாசம் இதெல்லாம் பண்ணிண்டு எம்பெருமானுக்கு எப்படி நடந்துண்டா பிடிக்குமோ அப்படி இருந்துண்டு எப்படி நடந்தா பிடிக்காதோ அப்படியெல்லாம் இல்லாம பார்த்து பார்த்து இத்தனை தூரம் ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் இதற்காக நமக்கு ஜன்மா இருக்கக்கூடாது, ஸ்ரீவைகுண்டத்திலே நாம மோக்ஷானந்தத்தை அந்த பெரிய சுகத்தை அனுபவிக்க வேணும் என்பதற்காகத்தானே. ஆனா சுவாமி தேசிகன் தேவ பெருமாளை இப்படி பல வாகனங்கள்ல பலவிதமான திருக்கோலங்கள்ல இத்தனை அழகா சேவிச்சுட்டு இருக்கேன், இந்த சேவையை காட்டிலும் எனக்கு வைகுண்ட அனுபவம் கூட அவ்வளவு பெருசில்ல, அதனால பெருமாள் எனக்கு இங்க இப்படியே சேவை கொடுத்துட்டு இருந்தானா வைகுண்டத்திலே கூட எனக்கு ஆசை இல்லை என்று வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சாதிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது எப்போதும் பெருமாளோட தொடர்புல இருக்க முடியலையே என்ற காரணத்துக்காக. குடும்பம், வேலை, நோய், பசி, பாவம், புண்ணியம் இப்படி எத்தனையோ துரத்தின் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நடுவுல பெருமாளையும் சேவிக்கிறோம், பெருமாளோடையும் இருக்கிறோம். ஆனா எது நம்முடைய ஸ்வரூபம்? ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் எப்போதும் பரமாத்மாவை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருப்பது. அது பாவமும் புண்ணியமும் இங்கே நம்மளை தள்ளி இருக்கிறபடினாலே கர்மானுகுணமான பிரகிருதி இது. அவாவா பண்ணின பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் அவாவாளுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல அப்படி ஆச்சரியமா எந்நேரமும் பெருமாளை அனுபவிச்சுண்டு பெருமாளோட தொடர்புல இருக்க முடியுமோ? அது முடியலன்றதுனாலதான் இதுக்கு மேல ஒரு க்ஷணம் கூட இந்த பூமியில நான் இருக்க மாட்டேன், உன்னுடைய திருவடிக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஆழ்வாராச்சாரியா எல்லாம் சரணாகதி பண்றா. ஆனால் இந்த சரீரம் கீழே விழற வரைக்கும் நமக்கு நம்முடைய கர்மாவை கழிப்பதற்காக இந்த உலக வாசம் என்பது உண்டு. என்னைக்கு சரீரத்துல இருந்து ஆத்மா பிரியறதோ அன்னைக்கு வைகுண்டம் கொடுக்கறான் பெருமாள் அப்படின்றது சம்பிரதாயம். என்னைக்கு வைகுண்டம் போவேன் என்னைக்கு வைகுண்டம் போவேன் அப்படின்னு எதற்காக பாரிக்கணும்? கல்யாணத்துக்கு நாள் என்னும் பிரம்மச்சாரி போலே அப்படின்னுட்டு கல்யாணம் குறிக்கப்பட்ட கல்யாணமாகாத பிரம்மச்சாரி இன்னும் 10 நாள்ல கல்யாணம், 4 நாள்ல கல்யாணம், 2 நாள்ல கல்யாணம்னு தன்னுடைய கல்யாண நாளை எண்ணி எப்படி ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த மாதிரி என்னைக்கு வைகுண்டம் போவேன் அப்படின்னுட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாமோ? அப்படின்னா அங்க அத்தனை ஆனந்தம் கிடைக்க போறது. எல்லாம் வாஸ்தவம் சுவாமி, அத்தனை ஆனந்தமும் எனக்கு இங்கே கிடைக்கிறது. என்னுடைய பாவமோ புண்ணியமோ என்ன ஒன்னும் பண்ணுடல, என்னுடைய கர்மா என்ன பாதிக்கல. ஆகையினாலே பரமை காந்தியா நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். கர்மாவினுடைய ஏய்ப்பு, கர்மா போட்டு அலக்கடிக்கிறது, பாடாப்படுத்துறது இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. சதா அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு எம்பெருமானை விதவிதமான திருக்கோலத்திலே விதவிதமான வாகனங்களிலே அனுபவித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பரம்பொருளே இங்கு தேவப்பெருமாளா இருந்து சேவை சாதிச்சுருக்கான், அவனையும் சேவிச்சுண்டு இப்படி வைகுண்ட அனுபவத்தை போலவே என்னுடைய வாழ்க்கை இந்த சரீரத்திலே இங்கேயே கிடைக்கிற போது
நான் எதுக்கு மெனக்கட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு அத்தனை தூரத்துல இருக்கிற வைகுண்டத்துக்கு போய் அனுபவிக்கணும், எனக்கு அந்த அனுபவம் எங்கேயே கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறாரு. அதுக்கு முக்கூர் லட்சுமண நரசிம்மாச்சாரிய சுவாமி சாதித்தாகும். நம்முடைய வாழ்க்கையும் கூட எந்த ஒரு படுத்தலும் இல்லாமல் எழுந்தோமா, அனுஷ்டானங்களை பண்ணிட்டோமா, தீர்த்தமாடினோமா, நெத்திக்கிட்டோமா, ஏதோ ஜபம் பண்ணினோமா, பெருமாளுக்கு ஏதாவது பண்ணினோமா, தலைய கண்டருளை பண்ணினோமா, திருவாராதனம் பண்ணினோமா, அவனுடைய பிரசாதத்தை சாட்டோமா, பல கோவில்களுக்கு போய் எம்பெருமான்களையும் அவனுடைய உற்சவங்களையும் அனுபவித்துக் கொண்டு உபன்யாசம், காலக்ஷேபம், ஸ்தோத்திரம் சொல்றது, வேதம் சொல்றது, பிரபந்தம் சொல்றது இப்படின்னுட்டு எப்பவும் பெருமாளோடையே சம்பந்தத்தில் இருந்து கொண்டு ஏதோ ராத்திரி எம்பெருமானுடைய திருவடியிலே தலையை வைத்து படுத்துக் கொள்வது போல தியானித்துக் கொண்டு யோகத்தையும் பண்ணிட்டு இந்த சரீரத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து கொண்டு இப்படியே நம்ம வாழ்க்கை அமைஞ்சுடுத்தானா நமக்கு கூட அந்த வைகுண்ட வாழ்விலே ஆசை வருமோ? வராது. அதெல்லாம் இல்லாததுனாலதான் வைகுண்டத்துக்கு போனோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆச்சரியமா முக்கூர் சுவாமி சாதிப்பார். அந்த மாதிரி சாலிஹோத்திர மகரிஷி இன்னும் இந்த பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடிய பூமியிலே வீக்ஷாரண்ய கஷேத்திரத்துலதான் இருக்கார். சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டம் போகல. ஆனா பெருமாள் இவர் இருக்க இடத்தை தேடி வந்தான். வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய விரஜா நதிக்கு துல்லியமாக ஹிருத்தாபநாசினின்னு தன்னுடைய தீர்த்தத்தை வரவைத்தான் முதல்ல. அதனுடைய கரையிலே ஸ்ரீவைகுண்ட வனத்தை போல ஆச்சரியமான ஒரு மடுவை ஏற்படுத்தினான். அங்கே எம்பெருமானுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திரு அனந்தாழ்வான் ஆதிசேஷனும் போய் படுத்துட்டார். அவன் பேர்ல பெருமாள் ஆச்சரியமா போய் படுத்துட்டு மார்பிலே மகாலட்சுமியானவள் பிரகாசிக்க தான் பரம்பொருள் என்பதை உணர்த்தி கொண்டு தானே இந்த அகில லோகங்களையும் படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருப்பவன் என்பதை பறைசாற்றும் விதமாக தொப்புளிலே இருந்து வரக்கூடிய பிரம்மா என்ன, எல்லாருக்கும் எல்லா ஞானத்தையும் அளிக்கக்கூடியவன் இவன்தான் அப்படின்னு தெரிவிக்கும் முகமாக பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணக்கூடிய ஞானமுத்திரை என்ன, இப்படி மகாலட்சுமியினுடைய கணவனாக பிரம்மா முதலானவர்களையே படைத்தவனாக இருந்தாலும் அடியவர்களுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் என்பதை காட்டிக் கொடுக்கக்கூடிய விதத்திலே சாலிஹோத்திர மகரிஷியை அப்படி அணைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களுக்கு இறங்கும் அந்த இனிமை என்ன, இதையெல்லாம் காட்டிக்கொண்டு இந்த புண்ணியாவர்த்த கஷேத்திரத்தையே இந்த சாலிஹோத்திரருடைய ஆசிரமத்தையே ஸ்ரீவைகுண்டமாக மாற்றிவிட்டான் எம்பெருமான். இது சாலிஹோத்திரருக்கு இப்போதே இந்த சரீரத்திலேயே கிடைத்த ஸ்ரீவைகுண்ட அனுபவம் தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே ரிஷி ஜன்ம சாபல்யம் அடைந்தார். இந்த சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டம் போலேன்னாலும் இந்த சரீரத்தோடையே இருக்கிற இடத்தையே வைகுண்டமா மாத்துட்டான் பெருமாள். அதனால ஜென்ம சாபல்யம் அடைந்தார்னு புராணம் தெரிவிக்கிறது. இப்படி மகாலட்சுமியோடு கூட பிரியாமல் தன்னுடைய கண் அழகாலே எல்லோரையும் வசீகரிப்பவனான வீரராகவன் வருகிற அடியவர்கள் எல்லாருடைய ஹிருதயங்களையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய, ஒரு முறை போனாலே பெருமாள் அப்படியே அவள் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிவிடுவார். ஆசையா வந்திருக்கங்கோ, ஏதோ வந்தோம், ஒரு முறை திருவள்ளூர் சேவிச்சா எடுத்து போன இடம் தானே எத்தனை முறை போறது அப்படின்னு நினைச்சுட்டு உங்களால எல்லாம் பேசாம ஆத்துல இருக்க முடியாது. கேவலம் வருஷத்துக்கு ஒரு முறையான வந்து நீங்க எல்லாம் என்ன சேவிப்பீங்கோ அப்படின்னு பெருமாள் நினைச்சுப்பானா. அப்படி சேவிக்கிறவா நினைக்கலன்னாலும் கூட பெருமாள் தன்னுடைய அழகு, குறிப்பாக தன்னுடைய கண்ணழகு, தன் திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய புன் முறுவல், உற்சவருடைய முகத்துல இருக்கக்கூடிய புன்னகை, உற்சவர் திருமேனியிலே இருக்கக்கூடிய அழகு, இந்த சாலிஹோத்திர ரிஷிய பெருமாள் அணைத்துக் கொண்டிருப்பது போல நம்மையும் அணைத்துக் கொள்வார் என்கிற ஒரு ஏக்கம். யார் என்ன பிரார்த்திச்சுண்டு போறாலோ அதெல்லாம் நிறைவேறது. அதனால சத்தியமா பெருமாள் இங்க வாசம் பண்றார், சக்தி வாய்ந்த பெருமாள், இவரிடத்துல போனா எல்லா காரியமும் நடக்கிறது அப்படின்னுட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த பெருமாளை நினைச்சுக்கிறது. இப்படி பல காரணங்களினாலே ஒரு முறை வந்த அடியவர்கள் திரும்ப 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 என்னண்ட வந்துட்டே இருப்பீங்கோ, என்ன உங்களால பிரிய முடியாது, எனக்கும் உங்களை பிரிய முடியாது அப்படின்னு பெருமாள் நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கானாங்க. மகாஹிருதஸ்ய புலினே சர்வபூத மனோரமே நிவாசம் ரோஷயாமாச ஸ்ரீமான் நம்புஜலோச்சனஹ. இந்த ஹிருத்தாபநாசினி கரையிலே இருக்கக்கூடிய ஒரு மேடு, ஒரு மடு, அதன் மேலே எல்லாருக்கும் தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு, குறிப்பாக தன்னுடைய தாமரை கண்களினுடைய சௌந்தரியத்தாலே எல்லோரையும் அப்படியே வசீகரித்துக் கொண்டு ஈர்த்து கொண்டு நிவாசம் ரோச்சயாமாச, எம்பெருமான் ஆச்சரியமாக திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டு இந்த ஊர்ல நித்தியவாசம் பண்றான் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இப்படி பெருமாள் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலை காட்டிலும் இன்னும் ஆசையோடு கூட இந்த ஹிருத்தாபநாசினி கரையிலே திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னுட்டு அங்க பெருமாளுக்கு நித்தியமும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் முதலான நித்திய சூரிகள் எல்லாம் திருவள்ளூருக்கு வந்து சேரறா.
விஷ்ணு பாரிஷதாஹ்யேதே ஸ்வே ஸ்வே கர்மணி அவஸ்திதாக. விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுடைய பாரிஷத்தால் இவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இவனுடைய பரிவாரங்கள் பரிஜனங்கள் எல்லாம் ஸ்வே ஸ்வே கர்மணி அவஸ்திதாக அவாவாளுடைய கர்மம் பண்றதை நிறுத்திட்டு அந்த கர்மத்தை பெருமாள் விரும்பி போய் படுத்துருக்கிற இந்த ஊர்ல பண்ண வேண்டும் என்பதற்காக அவாலும் கூட பெருமாளை பின்தொடர்ந்து ஹிருத்தாபநாசினி கரையிலே வீக்ஷாரண்ய கஷேத்திரத்துக்கு திருவள்ளூருக்கு வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. யாரெல்லாம் வந்தா? அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் உள்ளிட்ட எல்லோரும் வந்தா. வந்து என்ன பண்ணினா, ஒருத்தர் பெருமாள் அப்படி ஆயாசத்துல களைப்புல படுத்துட்டு இருக்கார். அவருக்கு வெயில் மழை எல்லாம் ஒன்னும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வெண்குடை பிடிக்கிறா. கொடை பிடிச்சுண்டா வெயிலோ மழையோ நம்மள ஒன்னும் பண்ணாதபடி நம்மளை காப்பாத்திக்கிறோம். அது என்ன வெண்குடை அப்படின்னா, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பா. அந்த சிம்மாசனத்துக்கு பின்னாலே ஒரு வெண்குடை இருக்கும். அந்த வெண்குடைக்கு வெண்கொற்ற குடைன்னு பேரு. அது கீழே உட்கார்ந்துட்டு இருந்தா அவர் தான் ராஜான்னு தெரிஞ்சுக்கலாம். ராஜாவை தவிர வேறு யாரும் அதுல உட்காரக்கூடாது. ராணி வேணும்னா உட்கார்ந்துக்கலாம். இவா 2 பேரை தவிர யாரும் வெண்கொற்ற குடை கீழே உட்கார்ந்து கொள்ள கூடாது. அவ தான் உட்காரணும். இவன் அண்ட சராசரங்களையும் எத்தனை பிரம்மாண்டங்கள் உண்டோ அத்தனை அண்ட கடாகங்களையும் ஆளக்கூடிய ஒரே சக்கரவர்த்தி ஒன்னும். அதனால இவனுக்கு சாதாரண குடை தகுமோ? வெண்குடைதான் தகும். நன்னா பாருங்கோ, நம்ம எம்பெருமானுடைய திவ்ய தேசங்கள் என்ன, அபிமான ஸ்தலங்கள் என்ன, பெருமாளுக்கு கொடைன்னு ஒண்ணு பிடிச்சா அது வெண்குடையாத்தான் இருக்கும். சில ஊர்ல வெறும வெள்ளை காட்டன் நூலாலே பண்ணப்பட்ட குடை இருக்கும். திருமலை போன்ற திவ்யதேசங்கள்ல அந்த வெள்ளை கொடையோட சேர்த்து சரிக நூலும் கலந்தாப்பல ஜிகு ஜிகுன்னு சில்வர் கலரும் வெள்ளை கலரும் கலந்தாப்பல கொடை இருக்கும். வேற தேவதாந்திரங்கள் கோவில்ல பிடிக்கிற கொடையெல்லாம் பார்த்தா கலர் கலரா 7 கலர் 8 கலர் 12 கலர்னு மல்டி கலர் கொடையா இருக்கும். ஆனா பெருமாளுக்கு பாத்தீங்களான்னா வெள்ளி கொடை தங்க கொடைன்னு பெருமாள் உள்புறப்பாடப்போ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கொடை அது வெள்ளியிலும் தங்கத்திலும் இருக்கும். அது அழகுக்காக உபசாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படுகிற கொடை. கோவிலுக்குள்ள பெருமாள் உள்புறப்பாடா பத்தி உலாத்தெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அந்த கொடையை பிடிப்பா. சிறப்பா நம்பெருமாள் வாகனத்திலேயே கூட அந்த பெரிய கொடைய பெரிய தடியோடு கூட தரையிலிருந்து வாகனத்து மேல இருக்கிற பெருமாளுக்கு பிடிச்சுட்டு போவா. அது ஒரு அழகு. ஆனா பெருமாளுக்கு கொடைன்னு பெருமாள் புறப்பாட்டுக்கோ இல்ல பெருமாளுடைய வாகன புறப்பாட்டுக்கோ போட்டுண்டு வர கொடைன்னு பார்த்தா அது வெண்குடையாகத்தான் இருக்கும். காரணம், ராஜாவுக்கு வெண்குடை என்பது மரபு. இவன் அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய ராஜாதிராஜன் தேவாதிராஜனானபடியினாலே இவனுக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறது தான் சம்பிரதாயம். ஆகையினால்தான் எல்லா கோவிலையும் பெருமாளுக்கு வெள்ளை கொடை. அந்த வெண்குடையை பிடிப்பதற்காக திருவனந்தாழ்வான் வந்து தன்னையே வெண்மையான தன்னுடைய சரீரத்தையே வெண்மையான குடையாக மாற்றிக்கொண்டு வெண்குடையை பிடிக்கிறார் திருவனந்தாழ்வான். ஏற்கனவே பெருமாள் சயனிச்சுருக்கார், அவருக்கு மெத்தையா போயிட்டார். போராததுக்கு பெருமாளுக்கு வெயில் மழை காத்துல இருந்து காக்கணும் வேணும் என்பதற்காக வெண்குடை. அதுவும் ராஜா கொடை இல்லாம உட்காந்துக்கலாமோ? படுக்கிறச்சையும் கூட சாதாரண ராஜா எல்லாம் உட்கார்ந்துக்கிறச்சுதான் கொடை பிடிச்சுப்பா. இவன் ராஜாவுக்கெல்லாம் ராஜன், ராஜாக்களை எல்லாம் படைத்தவன், எல்லாவற்றுக்கும் இவன் தான் என்னைக்கும் ஒரே ராஜா. அதனால படுத்துக்கிறச்ச கூட இந்த எம்பெருமானுக்கு நான் வெண்குடை பிடிப்பேன் என்று தன்னுடைய பக்தியை காட்டுவதற்காக திருவனந்தாழ்வான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவனுக்கும் கூட வெண்குடை பிடிக்க. மற்ற நித்தியசூரிகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் சாமரம் வீசுறது. சில பேர் எம்பெருமானுக்கு ஆலவட்டம்னு சொல்லக்கூடிய விசிறியை வீசி காற்று வர பண்ணுவது பெருமாள் சுகமா தூங்கணும்ன்றதுக்காக. சில பேர் பெருமாள் எழுந்து உலாவணும்னா பெருமாளுடைய திருவடிகளுக்கு பாதுகை சமர்ப்பிக்கணும்னுட்டு பெருமாளுடைய வலது பாதுகையை ஒருத்தர் ஏந்திண்டு காத்துட்டு இருக்கா. பெருமாளுடைய இடது பாதுகையை ஒருத்தர் ஏந்திண்டு காத்தின்னு இருக்கா. பெருமாள் எழுந்துக்கணும்னு திருவனந்தாழ்வானை விட்டு எழுந்துட்டு பூமியில கால வச்சாரானா பாதுகையோட தான் திருவடியை வைக்கணும் அப்படின்றதுக்காக பாதுகை தாங்குவார் 2 பேர். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் திடீர்னு எழுந்து உட்காரணும்னு நினைச்சாருன்னா பெருமாளுக்கு சிம்மாசனம் போட்டு அவரை உட்கார வைக்கணும்னு கையில சிம்மாசனத்தோட ஒருத்தர். பெருமாளுக்கு ஆச்சரியமா 2 பக்கம் திரு விளக்குகளை ஏந்தி கொண்டு விளக்கு தாங்கக்கூடிய பாவைகளா அணிவிளக்கு ஏந்துவோர் 2 பக்கம். பெருமாளுக்கு மேல மேலாப்பு பிடிக்கிறது. அதாவது பெருமாள் அப்படி வரையற அப்படின்னா அவருக்கு மேல ஆச்சரியமா ஒரு போர்வையை ஒரு விரிப்பை பிடிப்பது. அதுக்கு மேலாப்புன்னு பெயர். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் அப்படின்னு பாசுறோம். ஆகாசம் எப்படி இருக்கான்? நீல கலர்ல ஒரு மேலாப்பை விரிச்சு பிடிச்சுன்றா இருக்காப்புல இருக்கான். அதுக்கு கீழே பெருமாள் ஆச்சரியமா உலா வருகிறான்னு ஆழ்வாருடைய அனுபவம். அதுக்கு சம்ஸ்கிருதத்திலே விதானம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்திலே மேல்கட்டி விதானம் அப்படின்னுவா. இப்ப பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார் இல்ல சயனிச்சுட்டு இருக்கார்.
ஏதோ ஒரு மண்டபம். சாதாரணமா நம்மளாட்டமா அந்த மண்டபத்துக்கு கீழே போய் நிந்துக்க மாட்டார் பெருமாள். பெருமாள் எழுறதுக்காக அந்த மண்டபத்துக்கு கீழே பெருமாளுடைய தலைக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல 4 தூண்லயும் ஆச்சரியமா கொச்சு எல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வெல்வெட்லயோ இல்ல காட்டன்லயோ ஒரு பட்டுல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லயோ ஸ்கொயர் ஷேப்லயோ சர்க்குலர் ஷேப்லயோ ஆச்சரியமா ஒரு ஸ்கிரீன் துணி போல இருக்கும். அதால தெச்சு திருமண் சங்க சக்கரத்தோடு கூட அலங்காரம் பண்ணி ஒரு மேல் விதானம் மாதிரி கட்டியிருப்பா. மேல கட்டக்கூடிய விதானம்ன்றதுனால மேல்கட்டி விதானம்னு பேர் அதற்கு தூய தமிழிலே மேலாப்புன்னு பெயர். அந்த மேலாப்பு கையில வச்சுட்டு ஒருத்தர் காத்துட்டு இருக்கார். பெருமாள் உட்கார்ந்துட்டாலும் அதை மேல பிடிக்கணும், நடந்து போறச்சையும் கொடை மாதிரி மேல விரிச்சுட்டே போகணும். அதுக்கு கீழே தான் பெருமாள் வரணும். இப்ப என்னமோ இந்த பெரிய பணக்காரெல்லாம் இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் அது இதுன்னு பெருசா நிறைய செலவு பண்ணி பண்றா பாருங்க. அதுல எல்லாம் பார்த்தா கூட மணமகன் அழைப்பு மணமகள் அழைப்பு எல்லாம் வரைச்ச 4 பக்கம் 4 பேர் சின்னதா ஒரு தடி மாதிரி வச்சுட்டு புடிச்சுட்டு போறா. அந்த 4 தடியிலையும் கட்டினது போல இந்த விதானம். அதுக்கு கீழே இந்த மணப்பெண்ணோ மணமகனோ நடந்து போறது போல டிவியில எல்லாம் காட்டுறா. இப்போ அந்த மாதிரி எம்பெருமான் எழுந்தருளினா அந்த மேலாப்பின் கீழேதான் எழுந்தருளுவது என்கிற வழக்கம் உண்டு. ஆகையினாலே மேலாப்பை பிடித்துக் கொள்வதற்காக 2 பேர் நின்றுட்டு இருக்கா. சில பேர் ஆச்சரியமா கையில எம்பெருமானுக்காக கண்ணாடி பிடிச்சுட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து திடீர்னு தன்னுடைய முகத்தை பார்க்க வேணும் அப்படின்னா அவருக்கு காட்டுவதற்காக கண்ணாடி பிடிச்சுண்டு. சில பேர் பெருமாள் எழுந்துண்டா அவர் கழுத்துல மாலையை சமர்ப்பித்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக திருமாலையை பிடிச்சுட்டு இருக்கா. சில பேர் என்ன பண்றா, பெருமாள் சாத்திக்கிறதுக்காக வாசனையான புஷ்பங்களை கொண்டு மாலை தொடுத்துட்டு இருக்கா. சில பேர் பெருமாள் திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்தாரானா சித்தமா அவர் உடுத்திக்கிறதுக்காக சுத்தமான வஸ்திரங்களை தயார் பண்ண வேணும்னு திருப்பரிவட்டங்களை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமாளுக்கு ஒரு புது வஸ்திரத்தை ரெடி பண்ணிட்டா, புது வஸ்திரத்தை உடுத்திண்டா அப்படியே உடம்பு உறுத்துமோ இல்லையோ, அதனால எப்படி அதை பதப்படுத்தினா பெருமாள் திருமேனியில பழைய வஸ்திரத்தை போல சாஃப்டா காட்டன் வஸ்திரமாட்டம் உறுத்தாம இருக்குமோ அதுக்காக அந்த வஸ்திரங்களை எல்லாம் பக்குவப்படுத்தின்னு இருக்கா. பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிற வஸ்திரத்துக்கு திருப்பரியட்டம்னு பெயர். திருப்பரியட்ட வரை அப்படின்னு ஒரு அறை இருக்கும். அந்த ரூம்ல என்ன இருக்கும்னா பெருமாள் தாயாருடைய வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பிராமணர் இருப்பார். அவர் தான் அந்த வஸ்திரங்களை எல்லாம் தொட்டு துவச்சி உலர்த்தி பெருமாள் தாயாருக்கு ஏற்பது போல மாத்தி வைக்கணும். புது வஸ்திரமா வாங்கினா அது அப்படியே பெருமாளுக்கு சாத்தி விடுறது, இல்ல பழைய வஸ்திரத்தையே திரும்ப திரும்ப சாத்துறதுன்றதுலாம் இல்ல. புது வஸ்திரம் வாங்கினா அதை நனைச்சி உலர்த்தி மடிப்படுத்தி வைக்கணும். பழைய வஸ்திரத்தை சாத்துறதா இருந்தா அதை துவச்சி உலர்த்தி மடிப்படுத்தி வைக்கணும். இதெல்லாம் பண்றதுக்காக பரிவட்டரை கைங்கரியப்படர்னு ஒரு சுவாமி இருப்பார். அவர் பெருமாளுடைய பரியட்டங்களை எல்லாம் தகுந்த முறையில பண்ணி கொடுப்பார். இன்னைக்கும் அந்த ஊர்ல திருவள்ளூர்ல அந்த மாதிரி எம்பெருமானுடைய பரிவட்டரை எங்க இருக்குன்னா பெருமாளுடைய யாகசாலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதுல போனா நன்னா வாசனை கமகமான்னு வரும். பெருமாள் தாயார் திருமேனியில சாத்தின்ற அத்தனை வஸ்திரங்களும் அங்கதான் இருக்கும். அந்த திருப்பரியட்ட கைங்கரியம் பண்றதுக்கு 2 நித்தியசூரிகள் பண்ணி கொடுத்த வஸ்திரத்தை பெருமாள் திருமேனியிலே சாத்தி அவருக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அர்ச்சகால போல 2 நித்தியசூரிகள். பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறச்ச உட்கார்ந்து இருக்கிறச்ச 2 பக்கம் பெரிய விளக்கு பிடிச்சுண்டு பாவை விளக்கு பிடிக்கக்கூடிய பெண்கள் இருக்கா. அது இல்லாம பெருமாள் எழுந்து நடக்கிறாருன்னா அவருக்கு தீவெட்டி பிடிப்பது போல முன்னாடி விளக்க பிடிச்சுண்டு பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணி கொண்டு போவது போல திருவிளக்கு ஏந்தக்கூடிய சில பேர். பெருமாளுக்கு வாசனையா இருக்கணும்ன்றதுக்காக வசந்த சாம்பிராணியால புகை போட்டு பெருமாளுக்கு திருப்புகை சேர்த்து அந்த மனத்திலே பெருமாளை மகிழச் செய்வதற்காக சில பேர். பெருமாள் எழுந்து இடத்தை விட்டு நிறந்து வரார், அதாவது புறப்பாடு ஆறுது அப்படின்னா பராக் சுவாமின் பராக் தேவதேவோத்தம தேவகம்பீர தேவதா சார்வபௌமா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா வைத்திய வீரராகவா பராக் அப்படின்னு பெருமாள் வரார். அப்படின்னா இவன் யாருன்னு இவனுடைய பெருமையை சொல்லி பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் உங்களை அனுகிரகம் பண்ணுவதற்காகவே உங்களை படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் வருகிறது, வந்து அவன் காலில் விழுங்கோன்னு சொல்லி இவனுடைய பெருமையை தெரிவிப்பது போல இவனுக்கு விருதுகள் சொல்வது. ஈருலகை படைக்க எண்ணியிருந்த பெருமாள் எழில் மலரோன் தன்னை அன்றே என்ற பெருமாள் அப்படின்னு விதவிதமான இவனுடைய பெருமைகளை அறிவிக்கக்கூடிய கட்டியம் சொல்பவர்கள், விருது சொல்பவர்கள். இவா 2 பக்கமும் பெருமாளுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வரார் அப்படின்னு இவருடைய பெருமையை தெரிவிச்சுண்டு போறார். ஏதமில் தன்னுமை இயக்கம் மத்தலி யாழ் குழல் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறது போல எத்தனை விதமான வாத்தியங்கள் உண்டோ, தேவலோக வாத்தியங்கள் எத்தனை உண்டோ, கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் மட்டுமே இசைக்கக்கூடிய உசந்த வாத்தியங்கள் எத்தனை உண்டோ அத்தனை வாத்தியங்களையும் ஒருத்தரும் கையில வச்சுட்டு இருக்கா. ஒருத்தர் யாழ் வச்சுட்டு இருக்கார், ஒருத்தர் சங்கு ஊதுறதுக்காக சங்கு வச்சுட்டு காத்துட்டு இருக்கார், ஒருத்தர் துந்துவி வச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒருத்தர் காகலம் வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி வசந்த இந்த பூலோகத்திலே இல்லாத தேவருலகிலே கந்தர்வலோகத்திலே மட்டும் இருக்கக்கூடிய வசந்த இசை தரக்கூடிய வாத்தியங்களையும் ஏந்தி கொண்டு
பெருமாள் வரார் அப்படின்னா அவர் இதெல்லாம் வாசித்து அந்த இசையாலே பெருமாளை மகிழ்விக்க வேண்டும், இசையாலே பெருமாளை ஆராதனை பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த வாத்தியங்களை வாசிப்பதற்காக சில பேர், பெருமாள் திருச்சபை சாத்துவதற்காக திருப்பல்லாண்டு பாடுபவர்கள், அதாவது பெருமாளை வாழி வாழின்னு பெருமாளுக்கு மங்களம் பாடக்கூடிய வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லக்கூடியவா சில பேர் இருக்கா. சில பேர் சந்தனம் அரைத்து பெருமாளுடைய திருமேனியிலே பூச வேண்டும் என்பதற்காக வசந்த சந்தனத்தை ஹுத்தாபநாசினி தீர்த்தத்தோட சேர்த்து குழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரி, பெருமாள் சிரமப்பட்டு வந்து ஆயாசம் தீரப்படுத்துன்னு இருக்கானே இங்க, அவன் வயத்துக்கு சாட்டா தானே தெம்பா இருப்பான். அதனால பெருமாளுக்கு என்னெல்லாம் சாட்டா வாய்க்கு ருச்சியா வயிற்றுக்கு இதமா இருக்குமோ அந்த தலிகையெல்லாம் பண்றேன் அப்படின்னுட்டு திருமடப்பள்ளியில போய் சில நித்தியசூரிகள் பெருமாளுக்கு தேவையான கைங்கரியங்களை எல்லாம் போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கா. பெருமாள் ஆயாசமா வந்து படுத்துட்டு இருக்காரு, நன்னா குளிர்ந்த தொத்தியோன்னம் பண்ணி கொடுத்தா பெருமாள் வயிற்றுக்கு சில்லுன்னு இருக்கும், நன்னா தூங்குவார். நான் தொத்தியோன்னம் பண்றேன்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாள் இத்தனை வருஷம் தொடர்ந்து சண்டை போட்டதுனாலே அவர் உடம்புல இருக்கிற பலமெல்லாம் குறைஞ்சிருக்கும், அதனாலதான் ஆயாசமா படுத்துட்டார். வெறும தத்தியோன்னம் சாப்பிட்டா குளிர்ச்சி வேணா ஏற்படும், தூக்கம் வேணா வரும், உடம்புக்கு பலம் வேணாமா. அதனால நன்னா நான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு குங்குமப்பூ எல்லாம் போட்டு ஏலக்காயை தட்டி போட்டு நன்னா சுண்ட காய்ச்சின பசும்பால பெருமாளுக்கு குழம்பு பாலா கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் குழம்பு பாலை காய்ச்சின்னு இருக்கார். ஒருத்தர் பெருமாளுக்கு கேசரின்னா பிடிக்கும், சக்கரை பொங்கல்னா பிடிக்கும், அதையெல்லாம் பண்றேன்னு நிறைய தளர நெய்யை குத்தி ஆச்சரியமா கையில எடுக்கிறச்சியே வழுக்கிண்டு போறாப்புல சக்கரை பொங்கலை பண்ணிட்டு இருக்கா. சில பேர் பெருமாளுக்கு வடை பிடிக்கும், தோசை பிடிக்கும் அப்படின்னு பெருமாள் என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவாரோ அதெல்லாம் விசேஷமா பண்ணிட்டு இருக்கா. இப்படி நித்தியசூரிகள் அத்தனை பேரும் வைகுண்டத்தையும் திருப்பார்கடலையும் விட்டுட்டு பெருமாள் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கார். அதனால எஜமானனான பெருமாளுக்கு எது திருவுள்ளமோ அதுவே அடிமைகளான தங்களுக்கும் விருப்பம் என்கிற உண்மையான தங்களுடைய பக்தியை தாங்கள் எம்பெருமானுக்கு அடியவர்கள் என்கிற அந்த அடிமை தலையை காட்டுவதற்காக, நாங்க எதுவோ தலையெழுத்தே பெருமாள் படைச்சுட்டாரே அவருக்கு அடிமை பண்ணித்தான் ஆகணும் வேற வழி இல்லையே அப்படின்னு ஒன்னும் நொந்துண்டு தலையெழுத்தேன்னு பண்றவா கிடையாது. அவன்தான் படைத்தான், அவன்தான் காக்கிறான், அவன்தான் இத்தனை ஆனந்தத்திற்கும் காரணம், அடியவர்களான நம்மை கூட அவனுக்கு சமானமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விசால ஹிருதயம் படைத்த எம்பெருமான் இவன் என்று அவனுடைய ஏற்றத்தை அவனுடைய பெருமையை நிஜமாவே புரிஞ்சுண்டு அவனுடைய கல்யாண குணங்களை சதா சர்வ காலமும் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய அழகிலே அப்படியே உருகி போய் குணையர் தாஸ்யமுபாகத்தகான்னு அவனுடைய குணத்திலே மயங்கி அவனுக்கு அடிமையாக இருப்பதுன்றது, நீங்கள்லாம் எனக்கு அடிமை, நான் சொல்ற வேலையை நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு நாளும் வாயை திறந்து எங்களை சொன்னது கிடையாது. அவனுடைய குணத்திற்கு மயங்கி அவனுடைய அழகுக்கு மயங்கி அவனை பார்த்தாலே நாங்க ஆட்டோமேட்டிக்கா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடிமைகளாக மாறிவிடுகிறோம். அதனாலே இந்த அடிமைத்தனம் என்பது பெருமாள் எங்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக திணித்ததல்ல, அவனுடைய பெருமைக்கும் அழகுக்கும் மயங்கி நாங்களே ஏத்துண்டது, நாங்களே எங்களை அடிமையா அவனுக்கு வகுத்துண்டோம். அதனால அவன் எங்க இருந்தாலும் விடமாட்டோம், தேடி போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவோன்னுட்டு பெருமாள் வந்ததுனால இவாளும் வந்து சேர்ந்துட்டா. எல்லாம் வந்தா எடுத்து பிரம்மா பார்த்தான், இந்த எம்பெருமான் தானே தன்னுடைய நாபியிலிருந்து நம்மை படைத்து நமக்கு வேதோபதேசம் பண்ணின ஆச்சாரியனாக இருந்து பெற்றெடுத்த தந்தையாகவும் வேதோபதேசம் பண்ணின ஆச்சாரியனாகவும் நமக்கு பிரம்மா என்கிற பட்டத்தை கொடுத்து அந்த பிரம்ம பட்டத்திலே நம்மை முடிசூட்டி வைத்து பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து படைக்கும் தொழிலை கொடுத்த தெய்வமும் முதலாளியும் இவன் தானே. அதனால இவனுக்கு இத்தனை பேர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான், நாம என்ன பண்றது நம்முடைய பங்குக்கு அப்படின்னுட்டு சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அப்படின்னு ஆழ்வார் சாதிப்பது போல பிரம்மாச தத்ர தேவேஷம் விதினா பூஜயத் ஹரிம் அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் தெரிவிக்கிறது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதுக்கும் திருவாராதனம் பண்றதுக்கும் ஹுர்தாபநாசினி தீர்த்தத்தை போய் குடத்துல எடுத்துட்டு வந்து ஒரு கையில தீர்த்தத்தை ஏந்திண்டு இன்னொரு கையிலே பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிக்கணும்னு மடப்பள்ளியில இருந்து மடக்குல நெருப்ப கொண்டாந்து அதுல சாம்பிராணியை தூவிண்டு கையில வந்து சாம்பிராணி காலோட இன்னொரு கையில பெருமாளுக்காக விளக்கு சமர்ப்பிக்கணும்னு நெய் தீபம் ஆரத்தி காட்டுறதுக்காக நெய் தீபத்தோடு கூட பிரம்மா தன்னுடைய பல கைகளாலே பல வஸ்துக்களை ஏந்தி கொண்டு நானே எம்பெருமானுக்கு எல்லா ஆராதனத்தையும் பண்ணுவேன், பிரம்மமான இவனுக்கு பிரம்மாவான நான் தான் ஆராதனை பண்ண வேண்டும் என்பது போல ஆராதனைக்குரிய அத்தனையும் வைத்துக் கொண்டு பிரம்மா காத்து கொண்டிருக்கிறான். சரி, பிரம்மதேவன் ஆசைப்பட்டபடி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ற காரியத்தை அவன் பண்ணட்டோன்னு நித்தியசூரிகள்லாம் மற்ற கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்க பிரம்மாவானவன் எம்பெருமானுக்கு சாஸ்திரப்படி ஆச்சரியமா திருவாராதனம் பண்றான்.
எங்கே? திருவள்ளூர் கஷேத்திரத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்திய வீரராகவனுக்கு அந்த எம்பெருமானுடைய நாபியிலிருந்து வந்த தாமரையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவானவன் இறங்கி வந்து ஸ்ரீபாஞ்சராத்திராகம ரீதியிலே பெருமாளுக்கு திருவாராதனம் விசேஷமா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டுமல்லாமல் சங்கு, சக்கரம், கதை, பெருமாளுடைய வாள், பெருமாளுடைய வில், பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய தாமரைன்னு சொல்லக்கூடிய பத்மம், இந்த மாதிரி எம்பெருமானுடைய அத்தனை அலங்கார வஸ்துக்களும், எம்பெருமானுடைய அத்தனை ஆயுதங்களும், அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் முதலான நித்தியசூரிகளும் இவா எல்லாம் கூட மனுஷ சுரூபத்தோடு கூட நம்ம எப்படி பார்த்தா இவர் இந்த சுவாமி அவ அந்த மாமின்னு கண்ணுக்கு தெரியறதோ அந்த மாதிரி மனித உடலோட கூட இந்த கஷேத்திரத்திலே எம்பெருமானை சுத்தி சூழ்ந்து நின்றுண்டு 10 திசையில நின்று இருக்கலாம். 8 திசை என்ன, கீழ் என்ன, மேல் என்ன, இப்படி 10 திசைகளிலும் எல்லோரும் மனுஷ உடலோடு கூட இருந்துண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு பெருமாளை அப்படி தாங்குன்னு தாங்குறாளாம் இந்த திவதேசத்திலே. அப்படி தாங்கின போது எம்பெருமான் ஆச்சரியமா பேச ஆரம்பிக்க போறான். அதை பத்தி ரிஷி சொல்ற. லோகத்தை படைத்து ரட்சித்து இந்த மாதிரி அசுரர்கள், ராட்சசர்கள் முதலானவர்களாலே இப்போதாவது அடியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஏதாவது ஒரு தடங்கள், ஒரு துஷ்டம், ஒரு கஷ்டம் வரதுன்னா அவளிடத்திலேருந்து இவாளை ரட்சிக்கிறதுக்காக அவளை சம்ஹாரம் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு காப்பாத்துறதுதான் இந்த எம்பெருமானுடைய வழக்கம். அப்பேற்பட்ட எம்பெருமான் மது கைட்டபால சம்ஹாரம் பண்ணிட்டு ஏதோ நன்னா கஷ்டப்பட்டு போக்கு காட்டி ஓடின மிருகத்தை கஷ்டப்பட்டு துரத்திண்டு போய் பிடிச்சி வேட்டையாடிட்டான்னா ஒரு ராஜா, அத்தனை போக்கு காட்டி ஓடின மிருகத்தை தெத்திண்டு போன களைப்பும் ஆயாசமும் ஒரு பக்கம் இருந்தாலும் போட்டியிலே நாம ஜெயித்தோம், வேட்டையிலே நாம ஜெயித்தோம் என்ற வெற்றி கழிப்போடே கூட ஆத்துக்கு வந்து தனக்கு இஷ்டமான ஆமடையா என்ன, பசங்க என்ன, இவாளோடு கூட அந்த வெற்றியை பகிர்ந்து கொண்டு அவளோடு கூட சந்தோஷமா காலம் கழிப்பானாம். ஒரு ராஜா வேட்டைக்கு போறான், கண்ணில் படுற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு வரான். ஏதோ ஒரு துஷ்ட மிருகம், ரொம்ப பலமுள்ள மிருகம் இந்த ராஜாவினுடைய வில்லுக்கு அம்புக்கு அகப்படாமல் போக்கு காட்டுறது. அதை துரத்திண்டே போனவன் ஒரு காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கே போயிட்டான். அத்தனை தூரம் வேகமா பாய்ச்சல்ல போச்சுது. இருந்தாலும் நீயா நானா பார்த்துடலான்னு இவனும் துரத்திண்டு போனான். தன்னுடைய பலம் முழுக்க பிரயோகம் பண்ணி கடைசியில சம்ஹாரமும் பண்ணிட்டான். இப்ப இவன் ஜெயிச்சுட்டான், அது செத்து போயிடுத்து. இவனுக்கு விஜயம் வந்து கொடுத்து வெற்றியை சம்பாதிச்சுட்டான், அது ஒரு சந்தோஷம். ஆனாலும் சரீரத்தை ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு இதை தடுத்துட்டு போனது. அந்த ஆயாசமும் இருக்கு. இந்த களைப்பும் தீரணும், அந்த சந்தோஷத்தையும் தன் மனதுக்கு பிடித்தவர்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேணும். சிரமத்தை பார்க்காம குதிரையை வேகமா செலுத்திண்டு ஆத்துக்கு வரான். ஆமடியா பசங்களை எல்லாம் சேர்த்து அழைச்சி வச்சுட்டு அந்த சந்தோஷத்தை எல்லாம் தெரிவிக்கிறான். அவ இவனுடைய சந்தோஷத்திலே பங்கு கொள்றா, சந்தோஷப்படுறா. ஆனாலும் அவளுக்கு மனசுல ஒரு வருத்தம். எப்பேற்பட்ட கம்பீரமா போறச்ச எப்படி போனான், வரச்சை இப்படி சுருங்கி வாடி வதங்கி போய் வந்திருக்கானே அப்படின்னுட்டு அவனுக்கு ரட்சணம் பண்ணணும்னுட்டு என்ன பண்றா, உடனே சுவாமி நான் நன்னா வெண் தீர்த்தம் போட சொல்றேன், நீங்க நன்னா உடம்பு வலியெல்லாம் போக நன்னா போய் தீர்த்தம் ஆடிட்டு வாங்கோ, உங்களுக்கு கைகாலெல்லாம் பிடிச்சு விடுறேன், உங்க வயிற்றுக்கு குளிர்ச்சியான ஆகாரம் எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான சுசுரூஷைகள் எல்லாம் பண்றோம், உங்க கைகாலுக்கெல்லாம் தைலம் மருந்து எல்லாம் தடவி விடுறோம், உங்க கைகாலெல்லாம் நன்னா அமைக்கி விடுறோம், என் மடியில தலையை வச்சுக்கோங்க, குழந்தைகள்லாம் உங்களுக்கு 2 பக்கம் விசுருவா, நன்னா படுத்துக்கோங்க சுவாமி, ஒரு ராத்திரி நன்னா தூங்கினீங்களானா நாளைக்கு கார்த்தால உடம்பு நன்னா சத்தமா போயிடும் அப்படின்னுட்டு மஞ்சள் முதலான மருத்துவ வஸ்துக்களை எல்லாம் அரைச்சி உடம்புல பூசி விட்டுட்டு ஒரு ராணியானவளும் அவளுடைய குழந்தைகளும் எப்படி அந்த ராஜாவுக்கு உபச்சாரம் பண்றாளோ அந்த மாதிரி ரொம்ப துஷ்ட ஜந்துக்களான மது கைட்டப்பா எத்தனையோ போக்கு காட்டினாலும் கூட உங்களுக்கு நான் சளைத்தவன் அல்ல அப்படின்னுட்டு பெருமாள் அவளோடு கூட ஆச்சரியமான யுத்தத்தை நடத்தி அவளை சம்ஹாரமும் பண்ணிவிட்டான். வெற்றி வந்து விட்டது. விஜயகோட்டை விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டான். பல வருஷ காலம் யுத்தம் பண்ணின களைப்பு இருக்கிறது, அதை யார் தீர்ப்பது? இவனுக்கு உற்றாரும் உறவினருமாக இவன் மனதுக்கு உகந்தவர்கள் யார் இருக்கிறாளோ அவாதானே தீர்க்க வேணும். அதனாலே ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி முதலான இவனுடைய பத்னிமார்கள் ஒரு பக்கம், அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் முதலான நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய இவனுடைய பிள்ளைகள் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கைங்கரியபரால் ஒரு பக்கம், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள், பக்தர்கள், பாகவதர்கள், பிராமணர்கள், பரமைகாந்திகள் முதலான இவ்வுலக குழந்தைகள் ஒரு பக்கம், பிரம்மா முதலான இவனுடைய சரீர சம்பந்தம் இருக்கக்கூடிய தேவர்கள் ஒரு பக்கம், இவனை இசையாலே மகிழ்விப்பதற்காக கருடர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், கிம்புருஷர்கள்னு சொல்லக்கூடிய கானத்தினாலே எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய கான ஜாத்தியினரான தேவர்கள் ஒரு பக்கம். இப்படி எம்பெருமானுக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ண இந்த உபச்சாரத்திலே அந்த கலைப்பையெல்லாம் மறந்துவிட்டு
தன்னுடைய ஆமடையாலோடு கூட அவளுடைய மடியிலே தலையை வைத்துக் கொண்டு மற்ற 2 தேவிமார்களும் எம்பெருமானுடைய திருவடியை பிடித்துவிட இந்த அடியவர்கள் எல்லாம் பக்கத்தில இருந்து சாமரம் வீசுறது, ஆளவட்டம் பரிமாறுறது, இந்த மாதிரி கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்க உடம்புல சில்லுன்னு காத்தோடு கூட எம்பெருமான் தன்னுடைய வலியெல்லாம் மறந்து காதுக்கு இனிமையான அந்த இசையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆச்சரியமா இவனை புகழக்கூடிய இவனுடைய ஸ்தோத்திரங்கள், வேதங்கள், பாசுரங்களை எல்லாம் திருச்செவி சாட்டுக்கொண்டு இந்த கஷ்டமெல்லாம் தீராமல் இந்த மாதிரி ஒரு சுகம், இந்த மாதிரி ஒரு போகம் நம்முடைய தேவிமார்கள், நம்முடைய குழந்தைகளான பக்தர்கள் இவாளாலே நமக்கு கிடைக்கிறதுன்னா ஒரு மது கைட்டப்பன் என்ன, தினம் கூட ஒரு மது கைட்டப்பனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து வந்து அனுபவிக்கலாம் போல் இருக்கேன்னு பெருமாள் ஆச்சரியமா இந்த போகத்திலே மூழ்கினவனாக அப்படியே படுத்துண்டு சுகமா மிதந்துட்டு இருக்கான் பெருமாள். ஸ்ரீ பூமிலாலித பதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்த யோகிய புவனாவன யோக நித்ரம்னு ஆச்சரியமா கிங்குருகேச ஸ்துதியிலே சுவாமி சாதிக்கிறார். பெருமாள் இங்கே சயனித்துக் கொண்டிருப்பது களைப்பு தீர்வதற்காகத்தான் வந்தான். ஆனா இவ பண்ண உபச்சாரங்கள்லயும் சுசுரூஷைகள்லயும் களைப்பு தீர்வதற்காக பெருமாள் படுத்துண்ட ஓய்வு சயனம் இப்போது போக சயனமா மாறி போயிடுது. ஏதோ உடம்பு டயர்டா இருக்குன்னு படுத்துண்டா இத்தனை உபச்சாரங்கள் யாரு பண்ணுவா ஒருத்தனுக்கு? இவனுக்கு பண்றாளோன்னு அந்த போகத்துக்காகவே எத்தனை மது கைட்ட பால வேணாலும் சம்ஹாரம் பண்ணலாம் போல் இருக்கேன்னு நினைச்சுண்டு அப்படியே இந்த சுகத்துல மிதந்துண்டு படுத்துட்டு இருக்கானா பெருமாள் இங்கே. அதான் சுவாமி ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இப்படி பண்றா, இப்படி தேவர்கள், நித்தியசூரிகள், ரிஷிகள், லோகத்திலே இருக்கக்கூடிய மனுஷா இவாளாலே எல்லாம் வேண்டப்படுபவனாக, வணங்கப்படுபவனாக, ஸ்துதிக்கப்படுபவனாக எம்பெருமான் ஆதிசேஷ சயனத்திலே எல்லோருடைய சிரமங்களும் தீர்ப்பவன், தன்னுடைய சிரமமும் தீர யுத்தம் பண்ணின ஆயாசம் எல்லாம் போக ஆச்சரியமா சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னுட்டு பெருமாள் அங்கே எழுந்தருளின விதத்தை சாலிஹோத்திர மகரிஷியானவர் தேவபாக மகரிஷிக்கு வர்ணிக்கிறார். அதை சகசிராநீக மகாராஜனுக்கு மார்க்கண்டேய மகரிஷி விளக்கி சொல்கிறார். ஒரு காலத்துல இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். தம் பிரணம்ய பிரபுத்தம் ச திவ்யபோகே மனோரமைஹி சனத்குமாரோ பகவான் அர்ச்சயாமாச மாதவம். பக்தா பகவானை எப்படி அனுபவிக்க வேண்டும், நாம எல்லாம் எம்பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு அவாவா யோசிக்கணும்ன்றது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சு எத்தனையோ பக்தர்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிட்டா. அதுல எது நமக்கு பிடிக்கிறதோ, எது நமக்கு ஒத்து வருமோ அந்த முறையிலே பெருமாளை அனுபவித்தாலும் கூட போரும். அத்தனை விதமான அனுபவங்கள் புராணங்களிலே, இதிகாசங்களிலே, ஆழ்வாராச்சாரியர் சரித்திரங்களிலே கொட்டி கிடைக்கிறது. அந்த மாதிரி இப்ப என்ன நடந்தது, எதுக்கு இந்த பேச்சு அப்படின்னா, பெருமாள் வந்து சயனித்தான், அவாவா அவனுக்கு தகுந்தபடி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினா, பெருமாள் இங்கே சுகமா சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் வர்ணித்தது புராணம். இப்படி ஒருத்தர் யார் என்ன பண்ணினா பெருமாள் விரும்புவான்னு போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காளோன்னு, இது எதுலயுமே வராத தனி ரகமா பெருமாளை அனுபவிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார். அவர் யாருன்னா பிரம்மாவினுடைய மானச புத்திரரான சனத்குமார பகவான். சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய பெரிய யோகி. அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ, கலைப்பா வந்த பெருமாள் படுத்துக்கிறதுக்கு மெத்தையா ஆதிசேஷன் மாறினா, அதுல இருந்து தொடங்கி பெருமாளுக்கு என்னென்ன பண்ணினா பெருமாள் போகமா இருப்பான்னுட்டு நீங்க எல்லாம் பெருமாளுக்கு போட்டி போட்டு இத்தனை பண்றங்கோ. இதெல்லாம் இல்லாம வித்தியாசமான ஒரு ஆசை, ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. என்ன தெரியுமோ, நீங்க எல்லாம் படுத்து தூங்கின்னு இருக்கிற பெருமாளை தானே சேவிக்கிறீங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, படுத்துன்னு இருக்கிற பெருமாள் கண் விழுந்து அந்த படுக்கையை விட்டு எழுந்து உட்காரணும், அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சனத்குமாரர் மனசுல ஆசைப்படுறார். மகாஞானிகள் எல்லாம் சேவித்துக் கொண்டிருப்பவனாக, பிராட்டிகளாலே சூழப்பட்டவனாக, எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டு அழகாக படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வீரராகவனை தூக்கம் கலைந்து எழுந்து கொள்பவனாக சேவிக்க வேண்டும் அப்படின்னு சனத்குமார பகவான் ஆசைப்படுறார். அப்படி எழுந்து உட்கார்ந்துக்கிற பெருமாளுக்கு நான் ஆராதனம் பண்ணணும், நான் அர்ச்சனை பண்ணணும். படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு தானே நீங்க எல்லாம் பண்ணினீங்க, தூங்கி எழுந்து உட்கார்ந்துக்கிற பெருமாளுக்கு நான் எல்லாம் பண்ணணும். அர்ச்சயாமாச மாதவம் அப்படின்னு இவருக்கு ஆசை. அப்ப என்ன பண்ணினார், இந்த எம்பெருமானுக்கு ஆச்சரியமா வந்து தன்னுடைய வாக்காலே பல வேதாந்த மந்திரங்களை எல்லாம் கொண்டு சுப்பிரபாதம் பாடினார். வைத்திய வீரராகவனுக்கு அவன் திருவடி பக்கத்துல நின்று சுப்பிரபாதம் பாடுறார். இன்னைக்கும் கூட இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீ கிங்குருஹேஷ சுப்பிரபாதம் அப்படின்னு பிரத்யேகமான சுப்பிரபாதம் உண்டு. கிங்குருஹேஷன் அப்படின்னா எவ்வளவு கிடந்தான்னு பார்த்தோம். அவனுக்குன்னு தனியா ஒரு சுப்பிரபாதம், காலங்காலமா அந்த சுப்பிரபாதத்தை பாடிதான் எம்பெருமானை எழுப்புறா. அது கேட்டுதான் பெருமாள் எழுந்துக்கிறார். இந்த சுப்பிரபாதமானது
அன்னைக்கு சனத்குமாரர் பண்ணினதா இல்லையான்றது தெரியாது. ஆனால் சனத்குமாரர் தன்னுடைய வாக்காலே ஒரு சுப்பிரபாதம் பாடி பெருமாளை எழுப்பினர். அது போலவே பிரத்யேகமா இவனுக்குன்னு இன்னைக்கு இருக்கிற சுப்பிரபாதத்தை கொண்டுதான் தினமும் பெருமாளை எழுப்புறோம். தேவி தயீ சிகரசேகர திவ்ய ரூபே ஸ்ரீசார்ங்கயுரஸ்தல நிவாச நிதாந்த திருப்தே வாசாமகோச்சர விசித்திர சரித்திர யுக்தே ஸ்ரீகிங்குருஹேஷதகிதே தவ சுப்பிரபாதம் அப்படின்னு ஆச்சரியமா உசந்த அர்த்தங்களோடு கூட காதல கேட்கறதுக்கு இனிமையான ராகத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான இந்த சுப்பிரபாதம், அந்த சுப்பிரபாதம் 24 ஸ்லோகங்கள். அதை பாடினாத்தான் எம்பெருமான் நித்தியம் இங்கே விஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய தூக்கத்திலிருந்து கலைந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சேவையானது இன்னமும் நடக்கிறது. கார்த்தால ஒரு 6 மணிக்கெல்லாம் கோவில் திறந்துடுவா. 6:30 மணிக்கு கோவிலுக்குள்ள இருந்தோமானா ஆச்சரியமா இந்த சுப்பிரபாதத்தை காதால கேட்டு அனுபவிக்கலாம். எம்பெருமான் எழுந்து கொள்ளக்கூடிய சேவைக்கு விஸ்வரூப சேவைன்னு பெயர். பெருமாள் ராத்திரியெல்லாம் சயனிச்சென்றிருக்கிறவன் கார்த்தால சுப்பிரபாதம் கேட்டு எழுந்து உட்கார்ந்துண்டு முதல்ல அன்னைக்கு பொழுது கண்ணை திறந்து தன்னுடைய அடியவர்களை எல்லாம் பார்த்து கட்டாட்சிக்க கூடிய சேவைக்கு விஸ்வரூப சேவை, விஸ்வரூப தரிசனம்னு பெயர். அதை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்காக நிறைய பக்தர்கள் மடியா தீர்த்தமாடிட்டு நெத்திக்கெல்லாம் இட்டுண்டு அந்த சமயத்தை எதிர்பார்த்து பெருமாள் முன்னால போய் காத்துட்டு இருப்பா. பெருமாள் ஆச்சரியமா பசுவை திருப்பி நிக்க வச்சிருப்பா. பசுவினுடைய பிருஷ்டபாகத்திலே மகாலட்சுமி வாசம் பண்ணுகிறபடியினாலே பிராட்டியினுடைய முகத்திலே முழித்த பெருமாள் அடுத்தபடியா அடியவர்களுடைய முகத்திலே விழிப்பான். அவனுடைய பிரதம கட்டாட்சம், அவனுடைய முதல் அனுகிரக பார்வை நம் மீது விழுந்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நமக்கு நல்லது நடக்கும் என்கிற விசுவாசத்திலே பக்தாள் எல்லாம் காத்துட்டு இருப்பா. எங்க போனாலும் விஸ்வரூப தரிசனம் சேவிச்சுடணும்னு கார்த்தாலேயே எழுந்து சித்தமா காத்துட்டு இருப்பா. அப்படி விசேஷமா பெருமாளுக்கு விஸ்வரூப சேவை எல்லாம் இன்னைக்கும் நடக்கிறது. இது இன்னைக்கு நாம நமக்காக ஏற்படுத்தின்றதல்ல. அன்னைக்கு சனத்குமார பகவானே விஸ்வரூபம் பண்ணினார் பெருமாளுக்கு. தன் வாக்காலே சுப்பிரபாதம் பாடி விஸ்வரூப சேவையை சேவித்தார். அதை கூட இருந்த தாயார் நித்திய சூரிகள்லாம் சேவித்து அனுபவித்தா. அதை இன்னைக்கும் அர்ச்சாவதாரத்திலே பெருமாளுக்கு பண்ணி நாம் அனுபவிச்சுருக்கோன்றதுதான் விஷயம். இப்படி சுப்பிரபாதம் பாடினார் பெருமாள். அப்படியே ஆச்சரியமா சுப்பிரபாதத்தை கேட்டு, சுவாமி பகல் போது வந்துடுத்து, அனுஷ்டானம் பண்ணணும், தீர்த்தம் ஆடணும், அடியவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடி ஆசையா எழுப்பிட்டார். பெருமாளை எழுந்துண்டார். இப்ப சனத்குமாரர் சொல்றார், இவன் இந்த திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிற அந்த படுத்துருக்கிற அழக காட்டிலும் படுக்கையை விட்டு தூங்கி எழுந்துக்கிற அழகு இருக்கு பாருங்க, அடடா சொல்ல வார்த்தையே கிடையாது, அப்படி ஒரு அழகு எம்பெருமானுக்கு. அப்படின்னு சயனிச்சின்றிருக்கிற வடிவழகுக்கு தோத்து ஆச்சரியமா இந்த வடிவழகு விஞ்சு நிற்கிறது அப்படின்னு 3 தேவிமாரோட கூட படுக்கையிலே எழுந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானை பார்த்து பார்த்து பூரித்து போறார் சனத்குமாரர். பிரம்மா எப்படி படுத்துட்டு இருக்கிறச்ச ஆராதனை பண்ணினாரோ அது போல அவருடைய குமாரரான சனத்குமாரர் உட்கார்ந்து இருக்கிற பெருமாளுக்கு, தூங்கி எழுந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு விசேஷமா சொந்த திருவாராதனங்கள்லாம் பண்றார். சேவியமானம் ஸ்ரீயா பார்ஷ்வே தரண்யா ச யசஸ்வினம் தீப்யமானம் தயோர் மத்யே ததுஷஸ்தம் திவௌகசஹ. அப்படி சனத்குமாரர் சுப்பிரபாதம் பாடி எழுந்து உட்கார்ந்துட்ட பெருமாள் எப்படி இருந்தார் தெரியுமா? அன்னைக்கு ஆச்சரியமா அந்த திருவனந்தாழ்வான்ற படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்து இருக்கான். அது பாக்குறதுக்கு பரமபதத்திலே திருவனந்தாழ்வான் மேல கைய ஊனிண்டு கைய தொங்க போட்டுண்டு காலை தொங்க போட்டுண்டு உட்கார்ந்து இருக்கிற அழகு மாதிரி இருக்கான். 2 பக்கத்திலையும் ஸ்ரீயா ஸ்ரீதேவி ஒரு பக்கம், தரண்யா பூமி தேவி ஒரு பக்கம் ஆச்சரியமா உட்கார்ந்து இருக்காளாம் பெருமாள் பக்கத்துல. 2 பக்கம் 2 பேரும் அழகு செய்ய பெருமாள் உட்கார்ந்து இருக்கானோ. பெருமாள் எப்படி இருக்கான்னா, இவா 2 பேருக்கு நடுவுல ஆச்சரியமான லாவண்யத்தோட அழகோட அப்படி 1000 கோடி சூரியன்களையும் விஞ்சக்கூடிய பிரகாசத்தோட ஜொலிக்கிறானாம் பெருமாள். எதுக்காக அப்படி உட்கார்ந்து இருக்கான்னா, நமக்காக எம்பெருமானிடத்திலே பரிந்து பேசி புருஷகாரம் பண்ணக்கூடியவள் தான் பிராட்டி. ஒரு பிராட்டி போராது, 2 பிராட்டி இருந்தாதான் எல்லோரை பத்தியும் நல்ல விதமா சொல்லி நிறைய பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பான்னு ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் போட்டி போட்டுண்டு பெருமாள் பக்கத்துல 2 பேரா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அப்படி 2 பிராட்டிமார்களாலே உபசாரம் பண்ணப்படுபவனாக, 2 பிராட்டிமார்களாலே புருஷகாரம் பேசப்படுபவனாக இந்த எம்பெருமான் ஆச்சரியமா உட்கார்ந்துட்டு இருக்கானா. இவன் எதுக்கு பெயர் போனவன் தெரியுமா? இந்த ஊர்ல ஆசிரித சம்ரக்ஷணத்துக்கு பெயர் போனவன். யாரெல்லாம் இவனை நாடி ராகவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அதையெல்லாம் பண்ணி வச்சே பேர் போனவன்.
இந்த பெருமாள் எப்பேற்பட்ட பெருமாள் தெரியுமோ, அவனண்ட போனா நடக்காத காரியமே இல்லை அப்படின்னு அவனுடைய பெரும் புகழை வாயார கீர்த்திக்க கூடிய பக்தர்கள் இன்னைக்கும் எத்தனையோ பேர் உண்டு. அப்படி அடியவர்களுடைய துயரங்களை கலைப்பதற்குன்னே பேர் போனவனாம் பெருமாள். அதுல டிகிரி PhD எல்லாம் வாங்கின பெருமாள் இவன். அப்பேற்பட்ட வீரராகவனை எல்லோ தேவர்களும் இதுவரைக்கும் சயனிச்சென்றிருக்கிறவன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த அழக சேவித்து ரசிக்கிறாளாம். சரி, அவளுக்கு அதெல்லாம் பிராப்தமாச்சு, நமக்கு அது பிராப்தமாகுமான்னா ஆறது எப்படின்னா, படுத்துருக்கிற அந்த வைத்திய வீரராகவன் தான் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாக நின்று கொண்டிருக்கக்கூடியவனாக ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட உற்சவனா சேவை சாதிக்கிறான். நமக்கு ஒரு 2 ஸ்லோகம் கழித்து பெருமாள் வாயை திறந்து பேச போறார். பகவானுடைய வாக்கியங்கள்லாம் வரது. வரச்ச பெருமாள் சொல்றார், என்னுடைய களைப்பு தீர நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன்னு நினைக்காதங்கோ. களைப்பு தான், படுத்துட்டேன் தான், ஆனா நான் தூங்கல, ஏதோ டயர்டா இருக்குன்னு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கேன். கண்ணை மூடிட்டு தூங்கல, யோகம் பண்ணிட்டு இருக்கேன். யோகமாவது யார் யாரை எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு உங்களை நினைச்சு நான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கேன். அதனால பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு, நம்முடைய கஷ்டத்தை யாரு தீர்ப்பான்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். நான் இப்படி கண்ணை மூடிட்டு சங்கல்பம் பண்ணிட்டாலே உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தானா தீர்ந்து போயிடும், கவலைப்படாதுங்கோ. சரி, பெருமாள் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார், அவர் எப்படி போய் நாம தொந்தரவு பண்றது, நாம போய் அது இதுன்னு சொல்லி அழுதோமானா அவருடைய தூக்கம் களைஞ்சிடுமோன்னு நினைக்காதுங்கோ. உங்களுக்காக நானே எழுந்து நின்றுட்டு இருக்கேன், 2 பக்கம் ஸ்ரீதேவி பூமி தேவி வேற நின்றுட்டு இருக்கா என் பக்கத்துல அப்படின்னுட்டு படுத்துட்டு இருக்கிற நானே நின்றுட்டு இருக்கிற உற்சவராகவும் இருக்கிறேன்னு பெருமாளுடைய வாயாலேயே ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆகையினால அவனுடைய களைப்பு தீர்வதற்காக படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியே யோகம் பண்ணி எல்லாரையும் ரட்சிச்சுட்டு இருக்கான். நாம அனுபவிக்கணும், நாம போய் முறையிடணும், கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நாம பிரார்த்திக்கிறதுக்கு தெய்வமா பிராட்டிமாரோட கூட நின்று கொண்டும் இருக்கிறான் பெருமாள். அதனால அன்னைக்கு சனத்குமாரர் பிரார்த்தித்த போது எப்படி 2 பக்கம் 2 தேவிமாரோட நான் இருந்தனோ அதே கோலத்தோடு தான் இப்ப உற்சவரா அந்த சேஷ சயனத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே நான் எழுந்தருளி இருக்கிறேன். ஏற்கனவே பார்த்தோம், படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எழுந்து கீழே உட்காரணும்னா சிம்மாசனம் போடுறதுக்காக 2 நித்தியசூரிகள் காத்துட்டு இருக்கான்னு பார்த்தோமோ இல்லையோ, அவ சிம்மாசனம் போட அதிலே பெருமாள் பிராட்டிமாரோடைய கூட அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வைத்திய ராஜனிடத்திலே போய் நாம நம்முடைய பிரார்த்தனையை வைத்தோமானால் பிராட்டிமார்களுடைய புருஷகாரத்தோட கூட பெருமாள் அதை நமக்கு பண்ணி கொடுக்கிறான் அப்படின்னு அவனே வாக்கு கொடுத்திருக்கான். அதனால பெருமை தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இப்படி சனத்குமாரராலே பிரார்த்திக்கப்பட்டு எழுந்து உபயநாச்சிமாரோட 2 பக்கமும் சேவை சாதிக்கக்கூடிய உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கக்கூடிய வீரராகவனை எல்லோரும் தரிசித்தார்கள். யாரெல்லாம் தரிசித்தா? தத்ருஷா தம் திவௌகசஹா, தேவர்கள் நித்தியசூரிகள் எல்லாம் சேவித்தா. ஹேமகும்பம் சமுத்ருத்ய தோயம் ஹ்ருத்தாபநாசனே அப்யசிஞ்சன் பரம் தேவம் சித்தாஷ்ச அன்யே மகர்ஷயः. எத்தனையோ சித்த புருஷர்கள் மகர்ஷிகள் இவெல்லாம் ஹ்ருத்தாபநாசினி திருக்குளத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய திவ்ய தீர்த்தத்தை பொற்குடங்களிலே நிறைத்து கொண்டு வந்து பரம்பொருளான வைத்திய வீரராகவனுக்கு புருஷ சூக்தம் தொடங்கி திருமஞ்சனம் பண்ற ஆச்சரியமா பெருமாளுக்கு. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் சனத்குமாரர் சுப்பிரபாதம் பாடி எழுப்பிட்டார். பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டார். என்ன பண்ணணும்? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எழுந்து உட்கார்ந்துட்டா காவி சாப்பிடணும். அப்படி இல்ல, பெருமாளுக்கு முதல்ல திருமஞ்சனமானும். கூழானாலும் குளித்து குடி, தீர்த்தம் ஆடாமல் பச்சை தீர்த்தம் கூட பள்ளியில படுறதுக்கு இல்ல. பெருமாளுக்கு முதல்ல ஸ்நானம். போய் பொற்குடங்களிலே பூரித்து வைக்கப்பட்ட தீர்த்தத்தை எல்லாம் சித்த புருஷர்களும் ரிஷிகளும் கொண்டு வரா. எம்பெருமானுக்கு உபனிஷத் பாராயணம் முழங்க திருமஞ்சனம் நடக்கிறது. எம்பெருமானுடைய நாபியிலிருந்து தோன்றின பிரம்மா, மற்ற தேவதைகள் மற்றும் ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள் இவாள்லாம் எம்பெருமானை வீரராகவனை சாஸ்திர முறைப்படி, சாஸ்திரத்திலே பெருமாளை எப்படி வசந்த ரீதியிலே ஆராதனம் பண்ணணும்னு சொல்றக்கோ அந்த முறைப்படி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு கூட எம்பெருமானை ஆராதித்தார்கள். இப்படி எல்லாருடைய ஆராதனத்தையும் ஏற்றுக்கொண்டு பெருமாள் சந்தோஷமா அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப இவா பண்ண வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா பெருமாள் பேசணும் இல்லையோ. கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், இந்த குழந்தை எங்கேயோ இருந்தாலும் நம்மளை சேவிக்கணும்னு தேடி வந்திருக்கு அப்படின்னு பெருமாள் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தை நம்ம இடத்துல எப்படி வெளிப்படுத்துறது? எப்படி வெளிப்படுத்தணும்னா நம்முடைய பிரார்த்தனைய காது கொடுத்து கேட்கணும், அதை பெருமாள் நிறைவேற்றி வைக்கணும். நாம அந்த ரிஷிகளாட்டமா யோகம் பண்ணினவா இல்லை, அதனால பெருமாள் நம்மோட வாய் திறந்து பேசல. ஆனால்
என்ன பிரார்த்திச்சுட்டு போனோமோ அது ஆத்துக்கு போய் கொஞ்ச நாள்லயே நடக்கிறது. அதை பிரத்யட்சமா அனுபவிக்கும் போது என்ன பண்றோம், கண்கள்ல ஜலத்தை விட்டுண்டு இப்பதான் பெருமாளை போய் சேவிச்சுட்டு பிரார்த்திச்சுட்டு வந்தேன், அதை பெருமாள் நடத்தி கொடுத்துட்டான், அந்த பெருமாளுடைய அனுகிரகமே அனுகிரகம்னு அவனை ஆசையா நன்றியோட ஒரு க்ஷணம் நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் பெருமாள் நம்மோட பேசினான் என்பதற்கான அடையாளம். நான் பாட்டுக்கு வந்தேன் சேவிச்சேன், நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தியே அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நான் படுத்துட்டு இருக்கிறாப்புலதான் இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ அதை பண்றேன்னு தானே சொன்னான் பெருமாள். அதை பண்றான் பெருமாள். இப்போ இவர்கள்லாம் ரிஷிகள், தேவர்கள், நித்தியசூரிகள், அவள்லாம் பெருமாளோடைய பேசக்கூடிய பாக்கியம் பண்ணினவா. அவளுக்கு கர்ம பந்தம் எல்லாம் இல்ல நம்மளாட்டம். அதனால பெருமாள் அப்பவே எழுந்து உட்கார்ந்துட்டு அவளோட பேச ஆரம்பிக்கிறான். ஆராதிதோ ஜெகநாதஹா தேவதேவ சனாதனஹ தானுவாச ஜெகநாதஹ த்ரைலோக்கிய பயநாசனஹ இமம் தேசமுபாகம்ய கிருத்ஸ்னான் அத்ருடவ்ரதாஹ மாம் திரக்ஷ்யதாத யுஷ்மாகம் ஹுத்தாபம் மாசயாம்யஹம். இவர்கள் எல்லாராலும் ஆராதிக்கப்பட்ட, எல்லா ஜகத்துக்கும் நாதனான, தேவர்களுக்கெல்லாம் தேவனான, வசந்த பிரம்மமான வீரராகவன் 3 லோகங்களுடைய பயத்தையும் தீர்த்து வைத்தவன். மதுகைடப சம்ஹாரம் பண்ணி 3 லோகத்திலே இருப்பவர்களுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து அவளுடைய பயத்தை நாசனம் பண்ணின பயநாசனன். எல்லோருடைய கஷ்டமும் தீர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஹுத்தாபநாசனம் என்ற தீர்த்தத்தையும் கொடுத்தவன். அன்னைக்கு ரிஷிகள்லாம் போய் முறையிட்டா, பெரிய ரிஷிகள் பெருமாள்கிட்ட போனா கூப்பாடு போடுறா, காப்பாத்துன்னு கேட்கறா, நேரம் வந்தான் மதுகைட்டபால சம்ஹாரம் பண்ணி அவளுடைய பயத்தை நாசனம் பண்ணினா. நாமெல்லாம் சாமானிய மனுஷர்கள், நாம சொல்லி என்ன பெருமாள் கேட்டு உடனே வருவான் அப்படின்னா கவலைப்படாதீங்கோ, ஹுத்தாபநாசினின்னு உங்களுடைய தாபங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய என்னுடைய திவ்ய சக்தி இருக்கிற புஷ்கரணியை கொடுத்திருக்கேன், அதுல தீர்த்தமாடிட்டு வந்து என்ன சேவித்தாலே போரும் என்று சொல்பவனாக நம்முடைய பயத்தை, நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் கூட நாசனம் பண்ணுபவனான பெருமாள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். வாங்கோ பக்தர்களே, என்னிடத்திலே ஆசை இருக்கக்கூடிய, என்னுடைய அழகை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு பல விதத்திலே கைங்கரியம் பண்ணி என்னை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது உங்களுடைய மனசிலே இருக்கிற கஷ்டம் குறைகளை எல்லாம் என்னிடத்திலே சொல்லி அந்த கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக, என்னுடைய ஹுத்தாபநாசினி தீர்த்தத்தில் இருந்து தீர்த்தமாடி விட்டு என் கோவிலுக்கு நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு பெருமாள் நமக்கு சொல்றார். சில ஊர்ல சில பிரார்த்தனை இருக்கும், இந்த ஊர்ல இதை பண்ணினாதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னு சில வழக்கங்கள்லாம் வச்சிருப்பா. ஆனா திருவள்ளூர்ல பெருமாள் என்ன சொல்றாரு பாருங்கோ, வாருங்கோள் ஆர்த்தர்களான சேதனர்களே. ஆர்த்தினா துன்பம், ஏதோ கஷ்டம் ஏதோ துன்பத்தோடு கூட என்னிடத்திலே அந்த கஷ்டம் தீராதான்னு வரக்கூடிய பக்தர்களே, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, வந்து என்னுடைய கஷேத்திரத்துக்கு வந்து ஹுத்தாபநாசினி தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணிட்டு என்னுடைய கோவிலுக்கு வாங்கோ. என் சேவை ஒன்றையே முக்கிய விரதமாக கொள்ளுங்கள் அப்படின்னா, திருவள்ளூருக்கு போன பெருமாளை சேவிச்ச, என்ன பண்ணின பெருமாளுக்கு யாரானு கேட்டா, ஒன்னும் பண்ண வேண்டாம், என் ஊருக்கு வந்து என் தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு என்ன சேவி, அதுதான் பிரதானம்னு பெருமாளே சொல்லியிருக்கார். அதனால அவர் கஷேத்திரத்துக்கு போனேன், தீர்த்தமாடினேன், அவரை சேவிச்சுட்டேன், இனிமேல் நான் பண்ண வேண்டியது ஒண்ணுமில்லை. பிரபத்தி அனுஷ்டிச்சு ஆயிடுத்து, சரணாகத்தி ஆயிடுத்து, அதுக்கு மேல என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை நாம வாழ்ந்துட்டு இருக்கணும். பெருமாள் தான் மோட்சம் கொடுப்பான். வரநியாசம் ஆயிடுத்துன்னா மோட்சம் தர வேண்டியது அவனுடைய பொறுப்போ இல்லையோ. அந்த மாதிரி திருவள்ளூர்ல போய் தீர்த்தமாடிட்டு பெருமாளை சேவிச்சுட்டா அதோட நம்ம பண்ண வேண்டிய காரியம் முடிஞ்சு போறது. இனிமேல் பண்ண வேண்டிய பொறுப்பெல்லாம் பெருமாள் தலையில சுமத்துடுறோம், அவன் பாத்துக்கிறான். ஆகையினால என் ஊருக்கு வாருங்கள், என் புஷ்கரணியிலே தீர்த்தமாடுங்கள், என்னுடைய சேவை ஒன்றையே முக்கிய விரதமாக கொள்ளுங்கள். எப்படி சேவிக்க சொல்றான் தெரியுமா பெருமாள், சயன திருக்கோலத்துல படுத்துன்னு இருக்கிற என்ன என் திருவடியிலே இருந்து திருமுடி வரைக்கும் நன்னா அனுபவிச்சு சேவிங்கோ. அது மட்டும் இல்லாமல் இப்ப யார சொன்னார், படுத்துட்டு இருக்கிற மூலவரான தன்னை சேவிக்கும்படி சொன்னார். மூலவர் கால்மாட்டுல போய் நின்றுண்டு அவர் திருவடியிலே இருந்து அவருடைய திருமுக மண்டலம் வரைக்கும் அமலநாதி பிரான்ல திருப்பானாழ்வார் சொன்னது போல பெருமாளுடைய ஒரு அவயங்களையும் அப்படியே கண்ணால விழுங்கிறது போல அனுபவிச்சு சேவிக்கணுமா மூலவரை. இது அவனே காட்டி கொடுக்கிறான் நமக்கு. ஆயிடுதா. மேலும் அது மட்டும் இல்ல, பிராட்டிகள் 2 பேராலும் திரு ஆழி திருச்சங்கு கதைகளால் அலங்கிருத்தனான நின்ற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய எண்ணையும் சேவியுங்கள். அதுவும் எப்படி நிக்கிறானாம் தெரியுமோ, வேதத்தின் சுருக்கமான பிரணவம் போலே பெரிய திருமேனியின் சுருக்கமாக சின்னதா எழுந்தருளி இருக்கிற நம்முடைய திருமேனியையும் ஆசைதீர சேவியுங்கள். என்ன சொல்றாருன்னு புரியுறதோ, மூலவர் எவ்வுள் பெருமலைன்னு பெரிய மலையாட்டமா படுத்துட்டு இருக்கார். அது 4 வேதங்களும் படுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். 4 வேதத்தினுடைய சாரம் என்ன, பிரணவம். பெரிய வேதத்துக்கு சின்னதா இருக்கக்கூடிய பிரணவம் தான் சாரம்.
அது போல அப்பேற்பட்ட கடல் மாதிரி மலை மாதிரி படுத்துட்டு இருக்கிற பெருமாளினுடைய சின்ன சுருக்கமா அழகா தோல்ல தூக்கிட்டு வராப்புல, இடுப்புல தூக்கி வச்சுக்கிறாப்புல, குழந்தையாட்டமா உற்சவர் நின்றுட்டு இருக்காராம். எப்படி நின்றுட்டு இருக்கார்? திரு ஆழி திருச்சங்கு கதைகளாலே அலங்கிருத்தராய். உற்சவர் எப்படி இருக்கார்? சங்க பிடிச்சுண்டு, சக்கரத்தை பிடிச்சுண்டு, கதையை வச்சுண்டு அபயாசத்தோட இருக்கார். அப்ப அவர் என்னெல்லாம் அலங்காரமா வச்சுருக்கார்? சங்கு சக்கரம் கதையை அலங்காரமா வச்சுருக்கார். அப்படி சங்கு சக்கரம் கதையாலே அலங்காரம் பண்ணிக்கொண்டு ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூமி தேவியோடு கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சின்ன திருமேனியையும் ஆசதீர சேவியுங்கள். உற்சவரான தன்னையும் அனுபவிக்க சொல்லி பெருமாளையே காட்டி கொடுக்கிறார். அது என்ன ஆசதீர சேவிக்கிறதுன்னா, ஒரு முறை இந்த பெருமாள் உற்சவரை சேவித்தோமானா அவர் அப்படியே திரும்ப திரும்ப என்ன சேவின்ற மாதிரி இருத்துண்டே இருப்பார் நம்மள. அப்படி ஒரு காந்தத்தை போல இழுக்கக்கூடிய அழகு பெருமாளுடையது. சேவிக்க சேவிக்க சேவிச்ச திருப்தியே வராது, இன்னும் சேவிக்கணும்ன்ற ஆசைதான் வரும். அந்த ஆசை அப்படி வந்தா போறாது, அந்த ஆசை தீர்ற அளவுக்கு என்ன சேவிங்கோன்னு பெருமாளே சொல்றார். அது மட்டும் அல்லாமல், சரிப்பா வந்த தீர்த்தமாடினா சேவிச்சுட்ட, மேலும் இதை பண்ணு அதை பண்ணு என்ன கவனின்னு கேட்கல பெருமாள். இவ்வளவே நீங்கள் செய்ய வேண்டியது எது? புண்ணியாவர்த்த கஷேத்திரத்துக்கு வாங்கோ, விருத்தாபநாசினி தீர்த்தமாடுங்கோ, படுத்துட்டு இருக்கிற மூலவரை நன்னா அனுபவிச்சு செய்வீங்கோ, உபயநாச்சிமாரோடு கூட நின்று இருக்கிற உற்சவரை ஆசதீர செய்வீங்கோ. அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. இப்படி நீங்க பண்ணினா உங்களுடைய ஹிருதயத்தில் உள்ள சமஸ்த தாபங்களையும் நான் போக்கடித்து விடுகிறேன். இது என்னுடைய விரதம், திருட விரதம். சரணாகதர்களை ரட்சித்தே தீருவேன் என்கிற சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய சங்கல்பத்தை போலே இது என்னுடைய சங்கல்பம். இமம் தேசம் உபாகம்ய கிருஷ்ணான் அத்ருடவிரதாக மாம் திரக்ஷயதாத யுஷ்மாகம் ஹுத்தாபம் நாசயாம்யகம். இப்படி சேவிக்கிறவாளுடைய பயத்தை, தோஷத்தை, கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதே என்னுடைய முக்கிய விரதம் என்று கொண்டவனா நான் ஒரு தீட்சை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேங்க. அதை விட்டா வேற என்ன காரியம் நினைக்கிறீங்க? எனக்கு வாங்கோ தீர்த்தமாடுங்கோ சேவிங்கோ, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் பெருமாளுடைய வாக்கு. இதன்படி எம்பெருமானை இன்றும் கூட அடியவர்கள் போய் தீர்த்தமாடி சேவிக்கிறது அப்படின்றத பிரார்த்தனையா வச்சுட்டு இருக்கா. அதனாலதான் போறவாளுடைய கஷ்டமெல்லாம் தீர்றது அப்படின்னு மார்க்கண்டேயர் ஆச்சரியமா சகஸ்ராணிகனுக்கு உபதேசம் பண்றார். மேலும் ஏவமுக்த்வா ஜகத் சுவாமி தான் நிர்யாப்ய ததோ ஹரிஹி யுக்தாயாச பரிஷ்ராந்தோ யோகநித்ராம் உபாவிசத். கஷ்டப்பட்டு தன்னை சேவிக்க வரக்கூடிய அடியவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமாள், எல்லா லோகங்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாள், இப்படி வாயை திறந்து ஆச்சரியமா பேசிட்டார். பேசி வாங்கோ தீர்த்தமாடுங்கோ சேவிங்கோ அனுபவிங்கோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இப்படி படுத்துட்டு தூங்கினா சரியா? படுத்துட்டு இருந்தீர், சனத்குமாரர் எழுந்து உட்கார்ந்துக்கணும்னு பிரார்த்திச்சு சுப்பிரபாதம் பாடினார். எழுந்து உட்கார்ந்துட்டீர், எல்லாம் திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணினா. அந்த சந்தோஷத்துல வாயை திறந்து பேசினீர், வாங்கோ என்ன சேவிங்கோ கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டீங்களே சுவாமி, அதே மாதிரி உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பெருமாள் வாயை திறந்து சொல்றார், இந்த பாருங்கோ, நான் இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? ஒண்ணு என்னுடைய களைப்பு தீர வேணும் என்பதற்காக. ஆகையினாலே மூலவரா படுத்துண்டு என்னுடைய களைப்பு தீர சுகமா படுத்துட்டு இருக்கேன், என்ன விட்டுடுங்க. ஒண்ணு. சாலிஹோத்திரர்னு சொல்லக்கூடிய என்னுடைய அடியவருக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக வந்தேன். அவருக்கு சேவை கொடுத்துட்டு அவரை சேர்த்து அணைச்சுண்டு அவர் என்ன அனுபவம் கேட்டாரோ அந்த அனுபவத்தை இங்கேயே கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்கேன். அது போல உங்களையும் சேர்த்து அணைத்து கொண்டு உங்களுக்கான அனுபவத்தையும் தருவேன், அதனால என்ன சந்தேகப்படாதுங்க. இன்னொன்னும், படுத்துட்டு இருக்கிற நானே உபயநாச்சிமாரோட கூட நின்றுட்டு இருக்கேன், என்ன சேவிங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ? படுத்துட்டு இருக்கிற மூலவரா நான் என்னுடைய களைப்பை தீர்த்துக் கொள்கிறேன். உட்கார்ந்து இருக்கிற உற்சவரா உங்களுடைய குறைகளை காதாலே கேட்டு உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்காகவே, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காகவே பிராட்டிமாரோட கூட நின்றுட்டு இருக்கேன். அதனால ரெண்டு விதமாவும் இருக்கேன், நீங்க கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரகசியமும் சொல்றேன். மது கைட்டப்பாலோட யுத்தம் பண்ணின கலைப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படி தலசாச்சுண்டு படுத்துட்டு இருக்கேன். ஆனா நான் அப்படி நன்னா தூங்கிட்டு இருக்கேன், என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதுங்க. கண்ணை மூடிட்டு யோகம் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் கிங்குரு ஸ்துதியில சுவாமி சொல்றச்ச கல்பாந்த யோகிய புவனாவன யோக நித்ரம் அப்படின்னர். இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இங்கே வீரராகவனாக சயனித்துக் கொண்டு எல்லோருக்கும் நல்லதை பண்றக்கூடிய கோலத்திலே பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அன்னைக்கு சொன்னார், அதே மாதிரி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு என்ன பண்றார்? யோக நித்ரம்.
தூங்குவது போல யோகம் பண்ணிட்டு இருக்கார். திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிற போது உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். அப்படின்னா நம்மள மாதிரி தூங்கல. நாம தூங்குறச்ச நமக்கு ஏதானும் தெரியறதா? எந்த உலகத்துல இருக்கோன்னே தெரியல. அப்படியே அடிச்சு போட்டாப்புல தூக்கம் வர்றது, தூங்கி விழுந்தாதான் ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வர்றது. அந்த மாதிரி பெருமாள் படுத்துட்டு இருக்கான்னா யார் வரா யார் போறா என்ன அழறா என்ன சொல்லி பிரார்த்திச்சுக்கிறான்னு அவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதுங்க. அங்க நித்ரைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய நித்ரை வேற, அவனுடைய நித்ரை வேற. அவனுடைய நித்ரைக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? அவன் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய பக்தர்கள் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம், என்னென்ன பிரார்த்திக்கிறா, எது நல்லது எது கெட்டது, எது சரியானது எது தவறானதுன்னு எல்லாம் பெருமாள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். அவாவாளுடைய பிரார்த்தனைகளை அவாவாளுடைய கர்ம பரிபாகத்துக்கு தக்கதா அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டு இருக்கான். இப்போ நிறைய பாவம் பண்ணிட்டு பெத்தவாளுக்கு சாதம் போடாம கட்டினவளை கைய விட்டுட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்ணக்கூடிய ஒரு துன்மார்கன் மகா பாபி ஒருத்தன் வரான். வந்து பெருமாளை சேவிக்கிறான். சேவித்து நான் மனசுல என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும், எல்லாரும் எனக்கு பயப்படணும், எல்லாருடைய சொத்தும் எனக்கு வந்துடணும் அப்படின்னு இப்படி பிரார்த்திச்சுக்கிறான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இவன் பண்ணதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி பாவங்களை எல்லாம் பார்த்து மொத்தமா பண்றான். ஆனா இங்க வந்து பிரார்த்திக்கிறதும் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும், எல்லாருடைய சொத்தும் எனக்கு வரணும், எல்லாரும் என்ன மதிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். இவனுடைய பிரார்த்தனை நியாயமானதே இல்லை. நான் சுகமா இருக்கணும், எனக்கு நிறைய சொத்து வரணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மதிப்பு மரியாதையோட வாழணும்ன்றது வேற. எனக்கே வரணும், எல்லாரும் கொண்டாந்து என்னண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அல்பமோ இல்லையோ? அப்ப கேட்கிற பிரார்த்தனையே சரியில்லை. சரி, அவன் சரியா கேட்கல, இருந்தாலும் போனா போறதுன்னு கொடுத்தா இன்னும் சீரழிஞ்சு போவான். அதனால அவனுடைய பிரார்த்தனைய வந்து ததாஸ்து அப்படியே நடக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணினா அது அவனுக்கே கெட்டது, அவனையே அழிச்சுடும். அதனால அவன் கேட்கறது அவனுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிப்பார். ஒருவேளை நல்லதுன்னு வச்சுக்கலாம். அந்த பிரார்த்தனை நிறைவேற அளவுக்கு அவனுடைய பாவ புண்ணியங்கள் இருக்கிறதான்னு பார்ப்பார். முதல்ல சொன்னது போல தாய் தகப்பனுக்கு சோறு போடாம ஆமடியால குடும்பப்படுத்திட்டோ அத்தனை அட்டூழியம் பண்ணிட்டு வந்து இங்க பிரார்த்திக்கிறான். எப்படி வாழணுமோ அப்படி வாழல. அவனுடைய தர்மத்தை கைவிட்டுட்டோ அதர்ம ரீதியான செயல்களையும் கையில் எடுத்தவன் மகா பாபி. அவன் ஜஸ்ட் பெருமாளை வந்து அப்படி சேவிச்சு கேட்டுட்டான்றதுக்காக கொடுத்துட்டா அவனாலே கண்ணீர் விட்டு துடித்த அவனுடைய தாய் தகப்பனார் மனைவி குழந்தைகள் அவளுக்கெல்லாம் யார் அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து சொல்றது, அவளுடைய பாவத்துக்கெல்லாம் யார் தீனி போடுறது? அப்ப மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா பெருமாளை போய் சேவிச்சு கேட்டா கொடுத்துடுறார் அப்படின்னு இருந்தா என்ன நன்னா இருக்கு சுவாமி? பாவம் பண்ணாதே, புண்ணியம் பண்ணு, நல்லதை பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ண பெருமாளே நீ எப்படி பண்ணாலும் பரவாயில்ல என்னாண்டு வந்து சேவிச்சுட்டியானா உன்னை விட்டுடுறேன் அப்படின்னா என்ன நியாயம்னா இது? இப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் அப்படியே அக்கிரமத்தை பண்ணிட்டு பெருமாளாண்ட வந்து பிரார்த்திச்சுட்டா சரியா போறதா? அப்படின்னு ஒரு இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவனுக்கு இதை நடத்தி வைக்கக்கூடிய கர்ம பரிபாகம் இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணுவேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணக்கூடிய ஆலோசனை தான் இந்த நித்ரை. கண்ணை மூடிண்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட வசந்த யோக சயனம் பெருமாள் இங்கே. ஒரு பக்கம் இவாள்லாம் கைங்கரியம் பண்ணி பெருமாளை சந்தோஷப்படுத்துறா, அது போக சயனமாகவும் அமைகிறது. அடியவர்களுடைய குறையை தீர்ப்பது எப்படி, யாருக்கு எப்படி படியளக்க வேணும் என்று பெருமாள் யோசித்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலே இது யோக நித்ரையாகவும் ஆகிறது. இப்படி யோகமும் போகமும் கலந்த சயனம் இந்த வைத்திய வீரராகவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சயனம். மேலும் பெருமாளை பத்தி இன்னும் நிறைய விஸ்தாரமா சொல்ல போறார். அத நாளைக்கு பார்க்கலாம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே